அவளுடைய இந்த குருட்டு முட்டாள்தனமான விஷயம் அவளுடைய அந்த அன்பிலிருந்துதான் வந்தது. அந்த அன்பு என்னையும் செய்தது. ஆனால் அவளுடைய இந்த அன்பே என்னை ஒரு அத்தகைய குருட்டு பள்ளத்தில் தள்ளிவிட்டது. அங்கிருந்து வெளியேற எந்த வழியும் இல்லை. நான் என் பற்களால் என் உதடுகளை மிக இறுக்கக் கடித்தேன். அதனால் இரத்தத்தின் சுவை என் வாயில் பட்டது. நான் என் கண்ணீர்களை மிக கொடூரமாக தேய்த்து துடைத்துக் கொண்டேன். ஒரு உயிருள்ள சவத்தைப் போல என் பையை பேக் செய்தேன். நான் ஒரு ரோபோட்டைப் போல அந்த மருத்துவமனை அறையிலிருந்து வெளியே வந்தேன். அதன் உள்ளே இப்போது எந்த ஆன்மாவும் மீதமில்லை. நான் என் அந்த உதவியற்ற நோயுற்ற அம்மாவை பின்னால் விட்டு சென்று கொண்டிருந்தேன். அவள் மரணத்தின் கதவில் நின்று கொண்டிருந்தாள். நான் அந்த குரட்டை விடும் சத்தம் நிறைந்த பேருந்தில் உட்கார்ந்தேன். அது என்னை டெல்லியிலிருந்து தூரமாக அந்த பயங்கர கிராமத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருந்தது. என்னுடன் என் கண்ணீர்களின் சுமையும் ஒரு அத்தகைய பயங்கர அவமானமும் மட்டும் இருந்தன. அது என் உள்ளே இருந்த எல்லா மனிதத்தன்மையையும் முழுவதுமாக கொன்றுவிட்டிருந்தது. உலகம் எவ்வளவு கொடூரமானது! நான் என் எல்லா செல்வத்தையும் என் முழு சுயமரியாதையையும் பந்தயம் கட்டினேன். என் அம்மா உயிர் வாழட்டும் என்பதற்காக மட்டும். ஆனால் விதியின் கேலியை பாருங்கள். என் அந்த நோயுற்ற அம்மாவை அந்த இழிவின் நெருப்பில் தள்ள வேண்டியதாயிற்று. அந்த மனச்சோர்வு நாளில் நான் என் அம்மாவை அறுவை சிகிச்சை அறைக்கு வெளியே தனியாக துடித்துக் கொண்டிருக்க விட்டுவிட்டு என் கொடூர மாமியார் வீட்டின் அந்த காட்சிக்கான உணவை சமைக்க ஓடினேன். என் உள்ளே இருந்த பாதி இதயம் எப்போதும் கல்லாக மாறிவிட்டிருந்தது. கடவுளின் மிகப்பெரிய கருணை, சரிதா தேவியின் அந்த வயிற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் அந்த பயங்கர அறுவை சிகிச்சை என் அம்மாவின் உடலின் கடைசி துளியையும் பிழிந்துவிட்டது. அவள் மருத்துவமனை படுக்கையில் ஒரு உயிருள்ள எலும்புக்கூட்டைப் போல படுத்திருந்தாள். அவளுடைய மூச்சுகள் மிக பலவீனமாக இருந்தன. காற்றின் ஒரு லேசான அடியால் அணைந்து போகும் ஒரு விளக்கைப் போல. மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவளுடைய உடல் இப்போது இவ்வளவு பலவீனமாகிவிட்டது. அவள் கீமோதெரபியின் இன்னும் ஒரு டோஸை கூட தாங்க முடியாது. இப்போது சில வைட்டமின்களும் அவளுடைய சொந்த வாழும் விருப்பமும் மட்டுமே அவளை உயிருடன் வைத்திருக்க முடியும். நான் என் அம்மாவின் இந்த எலும்பு சட்டகத்தை பார்த்து என் உள்ளேயே அடைந்து கொண்டிருந்தேன். நான் தினம் இரவு மருத்துவமனையின் அந்த அழுக்கு குளியலறைக்குச் செல்வேன். தண்ணீர் குழாயை வேகமாக திறந்துவிட்டு அதன் சத்தத்திற்கு பின்னால் என் அலறல்களையும் விம்மல்களையும் மறைத்து கொள்வேன். நான் என்னை உலகின் மிக மோசமான சுயநல மகள் என்று எண்ணிக்கொண்டேன். நான் என் அந்த குருட்டு நம்பிக்கையில் சபித்தேன். அது எனக்கு இந்த பொய்யான கனவை காட்டியது. மாமியார் வீட்டாரின் அடிமைத்தனம் செய்வதால் புண்ணியம் கிடைக்கும் என்று. அந்த நேரத்தில் நான் என் அம்மாவின் கையை பிடித்து அவளுடைய அருகில் உட்கார வேண்டும். ஆனால் என் அந்த பெயரளவு பெரிய குடும்பத்தின் காட்சி சிராத்தங்களும் பூஜை பாடங்களும் என் பச்சாதாபத்தினால் நிற்கப் போவதில்லை. விக்ரமின் அந்த குடும்பம் ஒரு அத்தகைய பயங்கர ராட்சசனைப் போல இருந்தது. அதன் வயிறு ஒருபோதும் நிறையாது. அது தொடர்ந்து என் ரத்தம், என் பணம், என் மானத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தது. இன்று மீண்டும் விடுமுறை நாள். விக்ரமின் குடும்பத்தின் இன்னும் ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த நிகழ்ச்சி தலையில் வந்தது. கமலாதேவியின் அந்த மனச்சோர்வு நாட்காட்டியின்படி இது அவர்களின் ஏதோ ஒரு பெரிய பாட்டனாரின் வருடாந்திர நினைவு நாள். அதற்காக முழு பகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மக்களை அழைத்து ஒரு அரச விருந்து கொடுக்க வேண்டும். விக்ரம் ஒரு நாள் முன்பே எனக்கு போன் செய்து உத்தரவு பிறப்பித்தான். நான் நகரத்தின் மிக விலையுயர்ந்த சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து எல்லா வாங்குதல்களையும் செய்து பிறகு முதல் பேருந்தை பிடித்து கிராமம் செல்ல வேண்டும். அவன் வெட்கமின்றி சாக்கு சொன்னான். அவன் தன் நண்பர்களுடன் மது அருந்தி சீட்டு விளையாடுவதில் பிஸியாக இருக்கிறான். அதனால் அவன் என்னை டெல்லியிலிருந்து அழைத்துச் செல்ல முடியாது. நான் ஒரு நீண்ட சோர்ந்த பெருமூச்சு விட்டேன். என் அந்த மின்னும் கிரெடிட் கார்டை என் பர்ஸில் போட்டேன். பிறகு நான் அந்த அழைப்பில் இல்லாத பண்பாட்டுள்ள பயந்த பெரிய மருமகள் வேடத்தை அணிந்து கொண்டேன். நான் டெல்லியின் ஒரு மிக ஆடம்பர சூப்பர் மார்க்கெட்டில் ட்ராலியை தள்ளிக் கொண்டிருந்தேன். என் கால்களில் மனோபஹாடி இரும்பு காலணிகள் கட்டப்பட்டிருப்பது போல. என் மனம் பல இரவுகள் தூங்காததால் முழுவதுமாக செவிடாகிவிட்டிருந்தது. நான் ட்ராலியில் அந்த மிக விலையுயர்ந்த பொருட்களை நிரப்பிக் கொண்டிருந்தேன். பிரீமியம் தரமான முந்திரி, பாதாம், தூய நாட்டு நெய், மிக விலையுயர்ந்த பாஸ்மதி, அந்த வெளிநாட்டு ஆப்பிள்களும் ஆரஞ்சுகளும். அவற்றை நான் என் அம்மாவுக்கும் ஒருபோதும் ஊட்டவில்லை. பணத்தின் இப்போது என் பார்வையில் எந்த மதிப்பும் இல்லை. அவை வெறும் சில பூஜ்யங்கள் என் கணக்கிலிருந்து கழிந்து கொண்டிருந்தன. நான் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தேன். அவற்றை அந்த கொடூர குடும்பத்தினர் அடுத்த நாள் கழிப்பறையில் கழுவிவிடப் போகிறார்கள். என் இதயத்தில் ஒரு பயங்கர எரிமலை கொதித்து கொண்டிருந்தது.
நான் என்னிடமே கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த வானத்தில் உட்கார்ந்திருக்கும் இறந்த முன்னோர்கள் இந்தச் சப்பன் போகத்தை சாப்பிட்டு என் அந்த மாசற்ற அம்மாவின் நீண்ட ஆயுளுக்கு ஆசிர்வாதம் செய்வார்களா? அவளை நான் மருத்துவமனையில் மரணத்தின் வாயிலிருந்து தனியாக விட்டுவிட்டிருக்கிறேன். இறுதியில் நான் ஏன் அந்த ஓநாய்களின் முன் என் தலையை குனிகிறேன்? அவர்களுக்கு என் இரத்தத்துடன் எந்த உறவும் இல்லை. அதே சமயம் என் சொந்த அம்மா என்னை தன் கர்ப்பத்தில் வைத்திருந்தவள் இன்று மருத்துவமனையின் குளிர்ந்த படுக்கையில் தன் கடைசி மூச்சுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். நான் கமலா தேவியின் அந்த நீண்ட பட்டியலின்படி டிராலியில் விலையுயர்ந்த மது பாட்டில்களை வைத்துக் கொண்டிருந்தேன். என் ஜாக்கெட்டின் பாக்கெட்டில் வைத்திருந்த என் போன் ஒரு பயங்கர சைரன் போல ஒலித்தது. போனின் திரையில் எய்ம்ஸ் ஐசியு என்று எழுதியிருப்பதை பார்த்து என் முழு உடலின் இரத்தம் பனியாக மாறிவிட்டது போல. என் கை கால்கள் முழுவதுமாக நடுங்கத் தொடங்கின. நான் கால் எடுத்தபோது மறுபுறத்தில் என் அம்மாவின் அந்த மருத்துவரின் மிக வேகமான பயந்த குரல் இருந்தது. மருத்துவர் எனக்கு ஒரு கை கால் மோசமாக நடுங்கும் போனிலிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார். அது என் முழு உலகத்தையும் சாம்பலாக்கிவிட்டது. மருத்துவர் சொன்னார், சரிதா தேவிக்கு திடீரென்று மிக கடுமையான இதய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அவளுடைய இரத்த அழுத்தம் ஆபத்தான அளவிற்கு குறைந்துவிட்டது. அவளை உடனடியாக வெண்டிலேட்டரில் வைத்துள்ளார்கள். மருத்துவர் என்னிடம் சொன்னார், நான் இப்போதே எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை விட்டுவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு வர வேண்டும். அதனால் நான் அந்த மருத்துவ காகிதங்களில் கையொப்பமிட முடியும். ஏனென்றால் என் அம்மாவின் நிலை இவ்வளவு மோசமாக உள்ளது. அவள் எந்த நேரத்திலும் இந்த உலகத்தை விட்டுச் செல்லலாம். என் காதுகளில் ஒரு விசித்திரமான சத்தம் ஏற்படத் தொடங்கியது. என் சுற்றுப்புறத்தின் அந்த மின்னும் உலகம், அந்த சூப்பர் மார்க்கெட்டின் விளக்குகள் எல்லாம் ஒரு நொடியில் உடைந்து சிதறின. சூப்பர் மார்க்கெட்டில் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த லேசான இசை, மக்களின் கூட்டத்தின் சத்தங்கள் என் மனதில் சுத்தியலை போல அடிக்கத் தொடங்கின. என் கைகளிலிருந்து பிடி நழுவியது. அந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விலையுயர்ந்த மது பாட்டில்கள் சடார் என்று அந்த பளிங்குத் தரையில் விழுந்து நொறுங்கின. அந்த தங்க நிற மது எல்லா பக்கங்களிலும் பரவியது. சுற்றி நின்ற மக்களின் அலறல்கள், மேலாளரின் குரல் எனக்கு எதுவும் கேட்கவில்லை. அந்த பொருட்கள் நிறைந்த டிராலியை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதன் விலை 25 வைரத்துக்கு மேல். நான் அதை அங்கேயே விட்டுவிட்டு ஒரு பைத்திய நாயைப் போல அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வெளியே ஓடினேன். டெல்லியின் வானம் என் இதயத்தின் நிலையை சொல்லிக் கொண்டிருந்தது போல. திடீரென்று மிக கடுமையான பனிக்காற்று மழை தொடங்கியது. நான் அந்த கடுமையான மழையில் சாலையின் நடுவே ஓடிக்கொண்டிருந்தேன். பைத்தியக்காரர்களைப் போல ஒரு டாக்ஸியை கை காட்டிக் கொண்டிருந்தேன். டாக்ஸியில் உட்கார்ந்த மாத்திரத்தில் நான் டிரைவரை நோக்கி அலறிச் சொன்னேன், காரை முழு வேகத்தில் மருத்துவமனை பக்கம் ஓட்டட்டும். என் கண்ணீர்களின் ஓட்டம் நிற்கும் பெயர் இல்லை. அவை மழை துளிகளுடன் கலந்து என் முகத்தை நனைத்து கொண்டிருந்தன. ஜன்னலுக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்த அந்த நகரம் எனக்கு ஒரு மங்கலான பயங்கர படம் போல தோன்றியது. என் மனதில் இந்த நேரத்தில் என் அம்மாவின் அந்த புன்னகைக்கும் முகம் மட்டும் இருந்தது. நான் மனதிற்குள்ளே கடவுளின் முன் கெஞ்சிக் கொண்டிருந்தேன். பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர் என் அம்மாவை என்னிடமிருந்து பறித்துவிட வேண்டாம். நான் என் உள்மனதிலிருந்து ஒரு பயங்கர வாக்குறுதி செய்தேன். என் அம்மா இன்று மரணத்தின் நெருப்பின் வாயிலிருந்து வெளியே வந்தால் நான் இந்த முழு உலகையும் நெருப்பு வைத்து விடுவேன். ஆனால் நான் என் அம்மாவை இப்போது ஒரு நொடிக்கும் அவமானப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். அந்த டாக்ஸி பயணம் என் வாழ்க்கையின் மிக பயங்கர பயணமாக இருந்தது. அது ஒருபோதும் முடியாத கெட்ட கனவை போல தோன்றியது. டாக்ஸி மருத்துவமனையின் கேட்டில் மிக இறுக்கமாக பிரேக் அடித்தது. டயர்களிலிருந்து தீப்பொறிகள் வந்தன. நான் கதவை திறந்து அந்த பயங்கர மழையில் வெளியே குதித்தேன். என் ஆடைகள் முழுவதுமாக நனைந்து சேற்றால் அழுக்கடைந்திருந்தன. ஆனால் எனக்கு எந்த விஷயத்தின் மீதும் கவலை இல்லை. நான் மருத்துவமனையின் அந்த நீண்ட நாற்றமுள்ள நடைபாதையில் பைத்தியக்காரர்களைப் போல ஓடிக்கொண்டிருந்தேன். ஐசியூவின் கதவுக்கு முன் வந்த மாத்திரத்தில் என் கால்கள் பதிலளிக்க மறுத்தன. நான் அந்த குளிர்ந்த தரையில் விழுந்தேன். கதவுக்கு மேலே எரிந்து கொண்டிருந்த அந்த சிவப்பு அவசர விளக்கு என் இதயத்தை ஒரு கூர்மையான கத்தியைப் போல கிழித்து கொண்டிருந்தது. அந்த கண்ணாடி கதவுக்கு அப்பால் நான் மங்கலாக பார்க்க முடிந்தது. பல மருத்துவர்களும் நர்ஸ்களும் என் அம்மாவின் படுக்கையை சுற்றி வளையம் போட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மானிட்டரிலிருந்து வரும் பீப் பீப் சத்தம் தொடர்ச்சியாகவும் வேகமாகவும் என் மனதின் நரம்புகளை கிழித்து கொண்டிருந்தது. நான் அங்கேயே தரையில் அக்குடாய் உட்கார்ந்து இரு கைகளையும் இணைத்து ஒரு உதவியற்ற மிருகத்தைப் போல வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். அதே நொடியில் என் மனம் வெட்டப்படும் விளிம்பில் இருந்தபோது என் ஈர ஆடைகளில் வைத்திருந்த என் போன் மீண்டும் ஒரு சாத்தானிய இசையுடன்
சைரன் ஒலிக்கத் தொடங்கியது. நான் நடுங்கும் கைகளால் போனை எடுத்தேன். உள்ளே இருந்து ஏதோ ஒரு நர்ஸ் கால் செய்திருக்கலாம் என்று நினைத்தேன். என் அம்மாவின் உயிர் பிழைத்து விட்டது என்று சொல்ல. ஆனால் நான் திரையை பார்த்த மாத்திரத்தில் என் முழு இருப்பும் ஒரு பயங்கர கோபத்திலும் வெறுப்பிலும் நிறைந்தது. திரையில் சாஸ் என்று என் பெயருக்குப் பிறகு மின்னிக் கொண்டிருந்தது. நான் போனின் பச்சை பொத்தானை அழுத்தினேன். வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போனை என் காதில் வைத்துக் கொண்டேன். மறுபுறத்திலிருந்து கமலாதேவியின் அந்த காதை கிழிக்கும் வெறுப்பு நிறைந்த குரல் என் மனதில் ஒரு சுத்தியலை போல விழுந்தது. கமலாதேவி பைத்தியக்காரர்களைப் போல அலறிக்கொண்டே கேட்டாள். நீ இந்த நேரத்தில் எந்த தெருவில் அலைந்து திரிகிறாய்? இன்னும் சிராத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு கிராமம் வரவில்லையே? அவள் பற்களை கடித்துக்கொண்டே சொன்னாள். குடும்பத்தின் எல்லா பெரியோர்களும் முற்றத்தில் உட்கார்ந்து விட்டார்கள். அடுப்புகள் காலியாக கிடக்கின்றன. பாத்திரங்கள் சமைக்க தயாராக உள்ளன. ஆனால் சமையலறையில் ஒரு மணியும் இல்லை. கமலாதேவி எனக்கு உலகின் மிக அழுக்கான பெண் என்ற பட்டத்தை கொடுத்து கொண்டே சொன்னாள். நீ ஒரு களங்கம். என் குடும்பத்தின் மானத்தை மண்ணில் கலந்துவிட்டாய். எல்லா ஆண்களும் வெளியே காத்திருக்கிறார்கள். நீ எங்கோ யாஷ் செய்து கொண்டிருக்கிறாய். அவள் எனக்கு மிக கடுமையான அல்டிமேட்டம் கொடுத்தாள். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் ஆசனம் எடுத்துக்கொண்டு அங்கு வரவில்லை என்றால் இன்றைய விருந்தில் ஒரு உணவுக்கும் குறைவு ஏற்பட்டால் அவள் முழு கிராமத்தினரின் முன் என்னை மொட்டையடித்து காலணிகளின் மாலையை அணிவித்து வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிடுவாள். நான் ஒரு மிக ஆழ்ந்த மூச்சு எடுத்து, நான் கடவுளின் பொருட்டு உங்களிடம் கைகளைக் கோர்த்து விண்ணப்பம் செய்கிறேன். என் நிலையை புரிந்து கொள்ள முயலுங்கள். நான் இந்த நேரத்தில் இங்கிருந்து ஒரு அடியும் அசைய முடியாது. சிராத்த பொருட்களுக்காக நான் விக்ரமின் கணக்கில் நேற்றே பணம் போட்டுவிட்டேன். நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள். அவர் சந்தையிலிருந்து ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ளட்டும். கடவுளின் பொருட்டு என் இந்த நிர்பந்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதனின் உயிரை விட எந்த சிராத்தமும் பெரியதல்ல. என் மீது என் அம்மாவின் பொருட்டு கருணை காட்டுங்கள். என் இந்த வலி நிறைந்த கண்ணீர்களையும் இந்த பயங்கர நிலையையும் கேட்டு அந்த கல்லென்ற இதய பெண்ணின் உள்ளே இருந்த மனிதத்தன்மை விழித்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை. அந்த போனிலிருந்து எனக்கு கிடைத்த பதில் நிரூபித்தது. அந்த பெண் மனிதன் அல்ல, ஒரு பிசாசு. கமலாதேவி போனில் மிக பயங்கரமான சாத்தானிய சிரிப்புடன் சிரித்துக்கொண்டே ஒரு வாக்கியத்தைச் சொன்னாள். அது விஷ அம்பு போல நேரடியாக என் இதயத்தை துளைத்து சென்றது. கமலாதேவி ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் மெல்லுமெல்லுச் சொல்லி உரக்கச் சொன்னாள். அவள் சொன்னாள், நீ எனக்கு மரணம் மற்றும் நோயின் பயத்தை காட்டுவதை நிறுத்து. சிராத்தம் இந்த குடும்பத்தின் மிக பெரிய புனிதமான வேலை. நீ இந்த வீட்டின் பெரிய மருமகள். அதனால் நீ இங்கே இருக்கவே வேண்டும். மருத்துவமனையின் அந்த பிரச்சனையை நீ பின்னாலும் பார்க்கலாம். அவளுடைய வாயிலிருந்து வந்த அந்த கொடூர நோயுற்ற மனிதத்தன்மையற்ற வாக்கியம் என் மனதில் ஒரு பயங்கர குழியை உருவாக்கியது. அவள் சொன்னாள், முதலில் இறந்த முன்னோர்களின் சிராத்தத்தை செய்துவிட்டு பிறகு உன் அம்மாவின் இறுதி சடங்கை செய்து கொள். தண்ணீர் தலையின் மேல் கடந்துவிட்டது. என் பொறுமையின் குடத்தின் கடைசி துளியும் வெளியே விழுந்துவிட்டது. பொறுமை, மரியாதை, அந்த மோசமான புண்ணியம் சம்பாதிக்கும் எல்லா எல்லைகளும் ஒரு அதிர்ச்சியில் கண்ணாடி போல உடைந்து சிதறின. என் அந்த குருட்டு முட்டாள்தனமான எண்ணம், நான் ஒரு கொடூர மோசமான குடும்பத்தின் அடிமைத்தனம் செய்து கடவுளை மகிழ்விப்பேன் என்று இன்று முழுவதுமாக அம்பலமானது. எனக்கு உணர்வு வந்தது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். சில அத்தகைய கொடூரர்களின் முன் என் முழங்கால்களை மடக்கியிருந்தேன். அவர்களின் உள்ளே மனிதத்தன்மையின் ஒரு துளியும் இல்லை. என் தியாகம் அவர்களின் கல்லையின்ற இதயங்களை உருக்கும் என்று நினைத்தேன். நான் அழுவதை முழுவதுமாக நிறுத்தினேன். என் முகத்தில் பாய்ந்த அந்த வெப்பக் கண்ணீர்கள் திடீரென்று உலர்ந்துவிட்டன. நான் மிக அமைதியாக போனை வெட்டி எடுத்து அந்த சிவப்பு பொத்தானை அழுத்தி கால் துண்டித்தேன். என் அந்த பதட்டம், என் அந்த பயம், என் அந்த உதவியற்ற தன்மை திடீரென்று ஒரு மிக பயங்கரமான பனிக்கட்டியான அமைதியாக மாறின. நான் தரையிலிருந்து எழுந்தேன். என் ஆடைகளை சரி செய்து கொண்டேன். என் கண்கள் ஐசியூவின் அந்த சிவப்பு பொத்தானின் மீது பதிந்திருந்தன. ஆனால் என் மனதில் இப்போது எந்த பயமும் இல்லை. மாறாக ஒரு மிக தெளிவான ஆபத்தான மௌனம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. நான் என் முழு வாழ்க்கையையும், என் உழைப்பின் சம்பாத்தியத்தையும், என் அம்மாவின் சுயமரியாதையையும் இனி இந்த மோசமான இழிவான குடும்பத்தின் காலணிகளின் கீழ் அரைக்க அனுமதிக்க மாட்டேன். அந்த என் சான்றிதழ், அதற்காக நான் 5 லட்சம் தண்ணீர் போல் வடித்தேன். இப்போது அது எனக்கு கழிப்பறை தாளை போல அதிக முக்கியத்துவம் இல்லை. ஐசியூவின் கதவு திறக்கும் வரை மருத்துவர் எனக்கு என் அம்மா பிழைத்துவிட்டாள் என்று
சொல்லும் வரை நான் என் மனதில் இந்த முழு மோசமான திரைப்படத்தின் முடிவுக்கான கதையை எழுதிவிட்டேன். நான் அனன்யா, டெல்லியின் ஒரு படித்த, தன் கால்களில் நின்று கொண்டிருக்கும் ஒரு அச்சமற்ற பெண். இப்போது நேரம் வந்துவிட்டது. நான் அந்த விக்ரமும் அவனுடைய அழுகிய குடும்பமும் செய்ததற்கு அத்தகைய தண்டனையை கொடுக்க வேண்டும். அவர்களின் வரப்போகும் 7 தலைமுறைகளும் நினைவில் வைத்திருக்கும். இந்த போர் இப்போது தொடங்கிவிட்டது. இதை எல்லா நிலையிலும் நான் தான் வெல்ல வேண்டும். போன் துண்டிக்கப்பட்ட பிறகு அந்த உடைந்த சப்தம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. பிறகு முழுவதுமாக அமைதி பரவியது. நான் ஐசியூவின் கதவுக்கு முன் ஒரு கல் சிலையைப் போல நின்று கொண்டிருந்தேன். என் முழு உடலும் பனியைப் போல குளிர்ந்து விட்டிருந்தது. கமலாதேவியின் வாயிலிருந்து வந்த விஷ வார்த்தைகள் இன்னும் என் மனதில் ஒரு சுத்தியலை போல அடித்து கொண்டிருந்தன. முதலில் இறந்த முன்னோர்களின் சிராத்தத்தை செய்துவிட்டு பிறகு உன் அம்மாவின் இறுதிச் சடங்கை செய்து கொள். இவை அந்த பெண்ணின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அவள் தன்னை ஒரு பண்பாட்டு குடும்பத்தின் உரிமையாளராகவும் ஒரு அம்மாவாகவும் சொல்லிக் கொள்கிறாள். இது மனிதத்தன்மையின் மிக ஆழமான பள்ளம். ஒரு மனிதன் விழக்கூடியது. திடீரென்று ஐசியூவின் அந்த வெளிக்கதவு திறந்தது. மருத்துவமனையின் மிக பெரிய கார்டியாலஜிஸ்ட் வெளியே வந்தார். அவருடைய நெற்றியில் வியர்வை இருந்தது. அவருடைய முகத்தில் ஒரு நீண்ட, சோர்வு தரும் போரின் அடையாளங்கள் இருந்தன. அவர் தன் முகமூடியை கீழே இறக்கி ஒரு ஆழ்ந்த நிம்மதி மூச்சை எடுத்து என் பக்கம் பார்த்து அந்த செய்தியை சொன்னார். அதற்காக நான் காத்திருந்தேன். அவர் சொன்னார், என் அம்மாவின் உயிர் பிழைத்துவிட்டது. மருத்துவர் குழு இதயத்தின் அடைப்பை திறந்துவிட்டார்கள். அவளுடைய துடிப்பும் இரத்த அழுத்தமும் இப்போது மெதுவாக சாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மருத்துவர் எனக்கு மிக கடுமையான அறிவுரை கொடுத்தார். என் அம்மாவுக்கு இப்போது எந்தவிதமான மன அழுத்தமும் சத்தமும் கூடாது. அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு என் முழங்கால்களின் சக்தி பதிலளிக்க மறுத்தது. நான் சுவரின் ஆதரவில் சறுக்கித் தரையில் உட்கார்ந்தேன். நான் இரு கைகளையும் இணைத்து காற்றில் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என் அம்மா உயிருடன் இருக்கிறாள். அந்த பலவீன, நோயால் உடைந்த உடல் மரணத்தை மீண்டும் ஒரு முறை வென்றுவிட்டது. அம்மாவின் உயிர் பிழைத்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் என் மார்பில் துடித்துக் கொண்டிருந்த அந்த பயங்கர பயம் திடீரென்று மறைந்தது. அதன் இடத்தில் ஒரு விசித்திரமான ஆழ்ந்த அமைதி வந்தது. அது ஒரு மிகப்பெரிய கடல் புயலுக்கு முன் வருவது போல. நான் மருத்துவமனையின் அந்த குளிர்ந்த நடைபாதையில் படுத்திருந்த பெஞ்சில் உட்கார்ந்து வெளியே ஜன்னலில் இருந்து அந்த பயங்கர மழையை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு இன்று முதல் முறையாக என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறின் உணர்வு வந்தது. நான் எப்போதும் எண்ணியிருந்தேன், நான் என் தலையை குனிந்து எல்லா கொடுமைகளையும் தாங்குவேன். அவளுடைய மழை பற்றிய மழைக்குப் பிறகு போகும். பேராசை குடும்பத்தின் வசைகளையும் அவளுடைய ஒவ்வொரு உத்தரவையும் ஏற்றுக்கொள்வேன். அப்படியானால் கடவுள் என் இந்த தியாகத்தை பார்த்து என் அம்மாவின் மீது கருணை காட்டுவார். நான் என் இந்த இழிவை ஒரு புனிதமான செயலாக எண்ணிக்கொண்டேன். அது என் அம்மாவின் வாழ்த்தையை நீட்டிக்கும். ஆனால் நான் உலகின் மிக அடிப்படையான விதியை மறந்துவிட்டேன். தீமை மற்றும் குற்றத்தின் முன் தலையை குனிவது தானே தன் மீது மிக பெரிய அத்தியாசாரம். கமலாதேவி போன்ற ராட்சசர்களின் முன், விக்ரம் போன்ற ஆண்மையற்ற மனிதனின் முன் என் இந்த அடிமைத்தனம் எனக்கு எந்த புண்ணியத்தையும் கொடுக்கவில்லை. மாறாக அது என்னை ஒரு அத்தகைய கோழை பெண்ணாக மாற்றிக்கொண்டிருந்தது. நான் சொந்த கைகளால் என் அந்த அம்மாவின் சுயமரியாதையை அரைத்துவிட்டேன். அவள் எனக்கு பிறப்பை கொடுத்தவள். நான் என் கன்னங்களில் மீதமிருந்த கடைசி கண்ணீர்களை மிக கொடூரமாக தேய்த்து துடைத்துவிட்டேன். நான் என்னிடமே வாக்குறுதி செய்தேன். இன்றுக்குப் பிறகு இந்த கொடூர குடும்பத்திற்காக என் கண்களின் ஒரு துளி தண்ணீர் கூட, இரத்தத்தின் ஒரு துளியும் விழாது. நான் என் போனை எடுத்து மிக அமைதியாக என் பழைய கல்லூரி நண்பன் அமித்தின் எண்ணை டயல் செய்தேன். அமித் டெல்லியின் ஒரு மிக பிரபலமான திருமண விவகார வழக்கறிஞர், குடும்ப விவகாரங்களின் நிபுணர். அவன் போனை எடுத்த மாத்திரத்தில் நான் எந்த வணக்கமும் கேட்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தேன். நான் அமித்திடம் சொன்னேன், அவர் இப்போதே எனக்காக ஒரு தலைப்பட்ச விவாகரத்து மனுவை, அதாவது டிவோர்ஸ் பெட்டிஷனை தயாரிக்கட்டும். நான் அவனுக்கு தெளிவாக அறிவுரை கொடுத்தேன். அந்த காகிதத்தில் இந்த வரி நிச்சயம் இருக்க வேண்டும். எனக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து ₹1 கூட பிழைப்பு உதவி அல்லது எந்த சொத்தும் வேண்டாம். ஏனென்றால் திருமணத்தின் முதல் நாளிலிருந்து இன்று வரை அந்த குடும்பம் என் பணத்தின் மீது மட்டும் யாஷ் செய்து கொண்டிருக்கிறது. நான் அந்த லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த பிச்சைக்கார குடும்பத்தின் முகத்தில் பிச்சையாக அடித்து விடுகிறேன். அதனால் எனக்கு என் சுதந்திரம் கிடைக்கும். நான் அதே நேரத்தில் அமித்தின் கணக்கில் அவனுடைய கனமான கட்டணத்தையும் காகிதங்களின் ஏஜென்ட் தயாரிக்கும் செலவையும் மாற்றினேன்.
அமித் என் இந்த கடுமையான குளிர்ந்த குரலை கேட்டு புரிந்து கொண்டான். விஷயம் தண்ணீரின் தலைக்கு மேல் போய்விட்டது. அவன் என்னிடம் வாக்குறுதி அளித்தான். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் எல்லா சட்ட ஆவணங்களையும் தயாரித்து எனக்கு அனுப்பிவிடுவான். என் போனில் விவாகரத்தின் அந்த சட்ட காகிதங்கள் வரும் வரை நான் எதையும் செய்யவில்லை. ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்த நர்ஸிடம் அவளுடைய கம்ப்யூட்டரை சிறிது நேரம் கேட்டேன். நான் கமலாதேவியின் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுக்கு சென்றேன். அங்கிருந்து அவளுடைய ஒரு புகைப்படத்தை டவுன்லோட் செய்தேன். அதில் அவள் ஏதோ ஒரு கோயிலுக்கு வெளியே நின்று மிகவும் செயற்கையான கேவலமான புன்னகையுடன் பூஜை செய்து கொண்டிருந்தாள். நான் அந்த புகைப்படத்தை சேமித்து ஒரு புகைப்பட திருத்த மென்பொருளில் சென்று அந்த முழு புகைப்படத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஒரு இறந்த மனிதனின் புகைப்படமாக மாற்றினேன். திரையில் அந்த கொடூர பெண்ணின் அந்த அழுக்கான பயங்கர முகத்தை பார்த்து என் உதடுகளில் ஒரு மிகச் சாத்தானிய குளிர்ந்த புன்னகை மிதந்தது. நான் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு பெரிய புகைப்பட ஸ்டுடியோவுக்கு போன் செய்து அந்த புகைப்படத்தை அனுப்பிச் சொன்னேன். இதை மிக பெரிய அளவில் பிரிண்ட் செய்யுங்கள். இதை ஒரு மிக அற்புதமான மரச் சட்டத்தில் அப்படியே மாட்டுங்கள். ஒரு இறந்த மனிதனின் படத்திற்கு மாலை அணிவிப்பது போல. நான் அவனுக்கு கடுமையான அறிவுரை கொடுத்தேன். அந்தச் சட்டத்தை ஒரு தடித்த காகிதத்தில் பேக் செய்து வைக்கட்டும். நான் சிறிது நேரத்தில் அதை எடுக்க வருகிறேன். நான் அந்த குடும்பத்திற்கு அதே மொழியில் பதிலளிக்க விரும்பினேன். அவர்கள் என் அம்மாவின் மரணத்தை கேலி செய்த மொழியில். நான் அவர்களுக்கு காட்ட விரும்பினேன், யாராவது உங்களை உயிருள்ள சவமாக எண்ணினால் எப்படி உணர்கிறீர்கள் என்று. என் முழு பயங்கர திட்டம் தயாராகிவிட்டிருந்தது. என் விலையுயர்ந்த தோல் பர்சில் அமித் அனுப்பிய விவாகரத்து காகிதங்களும் பேக் செய்யப்பட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படமும் மிக ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. நான் ஐசியூவின் கண்ணாடியிலிருந்து என் அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்குவதை பார்த்து என் இதயத்திற்குள்ளேயே அவளிடம் வாக்குறுதி செய்தேன். அம்மா, நான் இன்று திரும்பி வந்து உனக்கு ஒரு முற்றிலும் சுத்தமான சுதந்திரமான வாழ்க்கையை கொண்டு வருவேன். நான் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி என் காரை முழு வேகத்தில் அந்த நரகத்தை போன்ற கிராமத்திற்கு ஓட்டினேன். அங்கு அந்த காட்சி சிராத்தமியன் காத்திருந்தது. என் கார் அந்த ஹைவேயில் மழையை கிழித்து கொண்டு அப்படி ஓடிக்கொண்டிருந்தது. நான் ஏதோ ஒரு கலகம் செய்யச் சென்று கொண்டிருப்பது போல. நான் இப்போது அந்த முகமூடி போடும் பயத்தில் நடுங்கும் உதவியற்ற மருமகள் அல்ல. நான் ஒரு அத்தகைய கொடூர சிங்கியாக மாறிவிட்டிருந்தேன். அந்த பாசாங்குக்காரர்களின் முகத்திலிருந்து அவர்களின் முகமூடியை பிடுங்கி அந்த பித்ரு அதிகார சிறையை எப்போதும் வெடிகுண்டு வைத்து தகர்க்கச் சென்று கொண்டிருந்தேன். அது என்னை இத்தனை மாதங்களாக சிறைப்பிடித்திருந்தது. என் கார் கிராமத்தின் அந்த பழைய சௌபாலுக்கு அருகில் நின்றபோது இரவின் இருள் முழுவதுமாக பரவியிருந்தது. மழை நின்றுவிட்டிருந்தது. ஆனால் காற்றில் ஒரு விசித்திரமான ஈரப்பதமும் சேற்றின் நாற்றமும் பரவியிருந்தன. அது அந்த வட இந்திய கிராமத்தின் அடையாளம். நான் என் விலையுயர்ந்த டிசைனர் பையை தோளில் மாட்டிக்கொண்டேன். அதில் என் அந்த ஆபத்தான ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவை இன்று என் வாழ்க்கையின் இந்த கருப்பு அத்தியாயத்தை எப்போதும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறவை. நான் என் தலையை உயர்த்தினேன், என் தோள்களை நிமிர்த்தினேன். மிக கனமான வலுவான அடிகளுடன் விக்ரமின் வீட்டின் முற்றத்தில் நுழைந்தேன். நான் இப்போது சமையலறையின் பயத்தால் ஒளிந்து ஓடும்வள் போல தெரியவில்லை. இன்று என் நடையில் ஒரு அத்தகைய அகங்காரமும் ஒரு அத்தகைய கோபமும் இருந்தன. ஏதோ ஒரு மரண தேவதை அவர்களின் கணக்கு தீர்க்க வந்திருப்பது போல. முற்றத்தில் அடி வைத்த மாத்திரத்தில் என் முன் ஒரு மிக விசித்திரமான அழுக்கான காட்சி இருந்தது. அந்த பரந்த முற்றத்தின் நடுவே 3 பெரிய பெரிய தாளங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றில் எந்த சப்பன் போகமும் இல்லை. அந்த விலையுயர்ந்த பனீரும் இல்லை, பாஸ்மதி புலாவும் இல்லை, எந்த விலையுயர்ந்த வெளிநாட்டு மதுவும் இல்லை. அங்கு வெறும் சில உலர்ந்த மலிவான காய்கறிகள் வைக்கப்பட்டிருந்தன. விக்ரம் தன் பணத்தை சேமிக்க சந்தையிலிருந்து மிக மோசமான மலிவான உணவை ஆர்டர் செய்து வைத்திருப்பது போல தோன்றியது. அந்த தாளங்களை சுற்றி குடும்பத்தின் அந்த கொழுத்த பேராசை ஆண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். எல்லோருடைய முகத்திலும் பசியும் காத்திருப்பும் நிறைந்த ஒரு பயங்கர கோபம் தெளிவாக தெரிந்தது. சமையலறை பக்கத்திலிருந்து சில வயதான பெண்களின் முணுமுணுப்பும் பாத்திரங்கள் மோதும் காதை கிழிக்கும் சத்தங்களும் வந்தன. விக்ரம் முற்றத்தின் தூணில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். தன் வாயிலிருந்து சிகரெட் புகையை விட்டு கொண்டிருந்தான். அவனுடைய அந்த கோழை ஆண்மையற்ற முகத்தில் இருந்த அந்த குழப்பம் அந்த நொடியில் மஞ்சள் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது. என் நிழல் அந்த முற்றத்தின் கதவில் விழுந்த மாத்திரத்தில் கமலாதேவி உள்ளே இருந்த அறையிலிருந்து ஒரு பசித்த சூனியக்காரியைப் போல வெளியே ஓடினாள். அவள் தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்தாள்.
அவளுடைய முகம் கோபத்தால் சிவந்து விட்டிருந்தது. அவளுடைய கண்கள் ஒரு பைத்திய மிருகத்தைப் போல விரிந்திருந்தன. கமலாதேவி தன் வாயை திறந்து முழு கிராமத்திற்கும் கேட்கும்படி உலகின் மிக அசிங்கமான அழுக்கான வசைகளை சொல்லத் தொடங்கினாள். அவள் தன் முழு தொண்டையையும் கிழித்து கொண்டே அலறி சொன்னாள், எல்லாரும் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். இந்த உலகின் மிக வெட்கமற்ற அருவருப்பான பெண் இப்போது இரவின் இந்த நேரத்தில் தன் மனச்சோர்வு முகத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். எங்கே சிராத்தத்தின் அந்த விலையுயர்ந்த பொருட்கள்? நீ இந்த முழு குடும்பத்தையும் இன்று பசியால் கொல்லும் எண்ணத்துடன் வந்தாயா? எங்கள் முன்னோர்கள் வெறும் காற்றை குடித்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உன் அந்த நாடகம் செய்யும் அம்மா அங்கு மருத்துவமனையில் இன்னும் இறக்கவில்லையா? அதனால் நீ இங்கு வந்து உன் இந்த கடமையை நிறைவேற்ற முடியவில்லையா? நீ டெல்லியின் ஏதோ ஒரு பெரிய அதிகாரி என்றும் பணம் சம்பாதிக்கிறாய் என்றும் நினைக்கிறாயா? அதனால் நீ இந்த வீட்டின் குடும்பத்தின் தலையில் ஏறி நடனமாடுவாயா? முழு முற்றமும் அந்த பெண்ணின் அலறல்களால் ஒலித்துக் கொண்டிருந்தது. மற்ற எல்லாரும் முழுவதுமாக அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். என் பக்கம் அப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஏதோ ஒரு குற்றவாளி போல. இப்போதே அவர்களின் கால்களில் விழுந்து அழுது கெஞ்சத் தொடங்குவேன் என்று. என் அந்த கோழை கணவன் விக்ரம் அங்கு பேயைப் போல நின்று கொண்டிருந்தான். அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. அவன் தன் மனைவியின் மானத்திற்காக தன் பொய்யான அம்மாவை அமைதிப்படுத்த முடியவில்லை. அவன் என்னை அந்த கூட்டத்தின் முன் கிழித்து பிளக்க தனியாக விட்டுவிட்டிருந்தான். கமலாதேவி நான் முழுவதுமாக அமைதியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தபோது நான் எப்போதும் போல பயந்து விட்டேன் என்று நினைத்தாள். அவள் வேகமாக எழுந்து பாத்திரங்கள் கழுவும் கிணற்றருகே சென்றாள். அங்கிருந்து ஒரு மிக அழுக்கான எண்ணெய் மற்றும் நாற்றமுள்ள மசாலாடைகளால் பூசப்பட்ட ஏப்ரனை எடுத்தாள். அவள் தன் முழு பலத்துடன் அந்த அழுக்கு ஏப்ரனை என் முகத்தில் அடித்தாள். ஒரு பயங்கர குரலில் அலறி உத்தரவு கொடுத்தாள், சீக்கிரம் இந்த பட்டையை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு நாயைப் போல சமையலறைக்குள் சென்று இந்த காய்கறிகளை மீண்டும் வெட்டி இந்த எல்லா ஆண்களுக்கும் உணவு பரிமாறு. இன்று இந்த உணவு முழுமையாக இல்லையென்றால் நான் உன்னை இப்போதே முடியை பிடித்து இழுத்து இந்த ஹவேலியிலிருந்து வெளியே தள்ளிவிடுவேன். அந்த நாற்றமுள்ள ஈப்ரன் என் முகத்திற்கு அருகில் கடந்து என் தோளில் மோதி கீழே ஈரத்தரையில் விழுந்தது. நான் தப்பிக்க முயலவில்லை. என் முகத்தில் பயத்தின் எந்த அடையாளமும் இல்லை. நான் மிக வசதியாக கீழே குனிந்து என் 2 விரல்களால் அந்த அழகிய ஏப்ரனை எடுத்தேன். நான் ஒரு ஆழ்ந்த குளிர்ந்த பார்வையுடன் அந்த முற்றத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதனின் முகத்தையும் ஸ்கேன் செய்தேன். கமலாதேவியின் அந்த அகங்கார நிறைந்த முகம், விக்ரமின் அந்த ஆண்மையற்ற தன்மை, அந்த எல்லா உறவினர்களின் அந்த பேராசை, பயங்கர கண்கள், என் உதடுகளில் ஒரு மிக லேசான ஆனால் பயங்கர வெறுப்பு நிறைந்த புன்னகை வந்தது. நான் அந்த ஏப்ரனின் 2 முனைகளையும் என் 2 கைகளாலும் மிக இறுக்க பிடித்தேன். நான் என் உள்ளே இருந்த அந்த எல்லா எரிமலையையும், அந்த பெண்ணின் அவமானத்தின் முழு பலத்தையும் என் கைகளில் சேகரித்தேன். ஒரு அதிர்ச்சியுடன் அந்த ஏப்ரனை 2 பகுதிகளாக கிழித்தேன். சர் என்ற ஒரு மிக கூர்மையான சத்தம் முற்றத்தின் அமைதியை கிழித்தது. அந்த தடித்த துணி என் கைகளில் 2 கிழிந்த துண்டுகளாக மாறிவிட்டிருந்தது. நான் அந்த 2 அழுக்கு துண்டுகளையும் முழு பலத்துடன் கமலாதேவியின் கால்களின் மீது அடித்தேன். என் கண்கள் அந்த நேரத்தில் ஒரு லேசர் கற்றை போல அந்த கொடூர பெண்ணின் முகத்தை கிழித்து கொண்டிருந்தன. அவள் இந்த திடீர் தாக்குதலினால் முழுவதுமாக அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தாள். அவளுடைய முகம் வெள்ளையாகிவிட்டிருந்தது. நான் என் பொய்யான ஓவர்கோட்டை உயர்த்தி ஒரு மிக கடுமையான ஒலிக்கும் குரலில் பேசத் தொடங்கினேன். என் குரல் இவ்வளவு உரத்ததாக இருந்தது. ஹவேலியின் சுவர்கள் நடுங்கின. நான் சொன்னேன், கமலாதேவி, உன் காதுகளை திறந்து கேள். இன்று இந்த நொடியிலிருந்தே நான் இந்த அழுகிய குடும்பத்தின் மருமகள் அல்ல. உன் இந்த பெரிய குடும்பம் மற்றும் சௌத்ரி ஆவதற்கான ஆடம்பரத்தை காட்ட முயற்சிக்காதே. நீங்கள் எல்லோரும் உங்களை என்னவென்று எண்ணிக்கொள்கிறீர்கள்? கடந்த பல மாதங்களாக நீங்கள் எல்லா பிச்சைக்காரர்களும் என் அந்த கடின உழைப்பின் துண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பகல் இரவு உழைத்துச் சம்பாதிக்கும் பணம். நீங்கள் உயர்த்திய இந்த ஆடம்பரங்களும் விருந்துகளும் எல்லாம் என் பணத்தின் பிச்சை. நீங்கள் என்னை ஒரு இலவச வேலைக்காரியாக எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் எண்ணினீர்கள் என் நாகரிகம் என் பலவீனம். நான் என் அந்த நோயுற்ற அம்மாவின் வாழ்க்கைக்காக மட்டும் உங்கள் இந்த இழிவை தாங்கினேன். ஆனால் உங்கள் உள்ளே மனிதத்தன்மை என்ற எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் உங்கள் சுயமரியாதையின் எல்லா எல்லைகளையும் தாண்டிவிட்டீர்கள். நீங்கள் என் அம்மா இறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தீர்கள். அதனால் உங்கள் இந்த இறந்த முன்னோர்களின் வயிற்றை நிரப்ப முடியும். இன்று நான் அனன்யா இந்த அறிவிப்பை செய்கிறேன்.
எனக்கு உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் எந்த உறவும் இல்லை. உங்கள் இந்த வெற்று சம்பிரதாய சிராத்தங்களையும் உள்ளீடற்ற மானத்தையும் நான் வெறுக்கிறேன். நான் மார்பை நிமிர்த்தி அந்த கிழிந்த துண்டுகளின் மேல் நடந்து நேரடியாக ஹவேலியின் அந்த முக்கிய அறைக்குச் சென்றேன். அங்கு அந்த முன்னோர்களின் அந்த பெரிய சபை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நான் இன்று இந்த கொடூர குடும்பத்தின் முகத்தில் அந்த கடைசி மிக பயங்கர அடியை அடிக்க வேண்டும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். முற்றத்தில் நின்ற அந்த பேராசை உறவினர்களையும் அதிர்ச்சியில் கல்லாக மாறிய கமலாதேவியின் பார்வைகளையும் புறக்கணித்து ஏறி அந்த பெரிய அறைக்குள் சென்றேன். அந்த அறையில் சந்தனம் மற்றும் அகர்பத்தியின் புகை இவ்வளவு அடர்த்தியாக இருந்தது. மூச்சுவிட கஷ்டமாக இருந்தது. அறையின் நடுவே மரத்தின் ஒரு மிகப்பெரிய மேடையில் முன்னோர்களின் பெயரில் ஒரு மிக அற்புதமான விலையுயர்ந்த போகம் வைக்கப்பட்டிருந்தது. விக்ரம் தன் மானத்தை காப்பாற்ற ஒருவேளை யாரிடமாவது கடன் வாங்கி இந்த அரச விருந்தை அலங்கரித்திருந்தான். அது நான் எப்போதும் என் பணத்தால் அலங்கரிப்பது போலவே இருந்தது. வெள்ளி பெரிய தாளங்களில் அரச பனீர், கொட்டைகள் நிறைந்த புலாவ், சப்பன் போகம் மற்றும் விலையுயர்ந்த வெளிநாட்டு மது பாட்டில்கள் மிக ஒழுங்காக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நான் அந்த அற்புதமான விலையுயர்ந்த போகத்தின் முன் நின்றேன். என் குளிர்ந்த பயங்கர பார்வைகள் அந்த உயிரற்ற பொருட்களின் மீது ஓடிக்கொண்டிருந்தன. அவை இறந்த மக்களின் பசியை தீர்க்க அங்கு வைக்கப்பட்டிருந்தன. என் மார்பில் கோபத்தின் ஒரு பயங்கர புயல் கொதித்து கொண்டிருந்தது. இந்த அரச உணவு, இந்த விலையுயர்ந்த பழங்கள், இவை எல்லாம் என் இரத்தம், என் இரவுகளின் தூக்கம், என் அந்த பணத்தால் உருவாக்கப்பட்டவை. அவை என்னை ஒரு நோயுற்ற அம்மாவிடமிருந்து தூரப்படுத்தின. இந்த உயிரற்ற பொருட்கள் என்னை ஒரு மகளாக இருக்கும் என் தர்மத்தை நிறைவேற்ற தடுத்திருந்தன. நான் ஒரு நொடியும் வீணாக்காமல் என் இரு கைகளையும் முன்னால் நீட்டி அந்த கனமான வெள்ளித் தாளத்தின் ஓரத்தை மிக இறுக்க பிடித்தேன். முற்றத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பேராசை ஆண்கள் ஒருவேளை என் இந்த பயங்கர எண்ணத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பைத்தியக்காரர்களைப் போல அலறிக்கொண்டே தங்கள் கால்களை வீட்டின் கமலாஷ் அவர்கள் நாற்காலிகளிலிருந்து எழுந்து என் பக்கம் ஓடத் தொடங்கினார்கள். ஆனால் அப்போது மிகவும் தாமதமாகிவிட்டிருந்தது. நான் என் அந்த எல்லா அவள் சொன்னாள், கடவுள் எனக்கு இந்த பாவத்திற்காக ஒருபோதும் மன்னிப்பு தரமாட்டார். எனக்கு நரகத்திலும் இடம் கிடைக்காது. நான் முழுவதுமாக நேராக நின்று கொண்டிருந்தேன். நான் என் இரு கைகளையும் அசைத்து சுத்தம் செய்தேன். என் பார்வைகள் அந்த பெண்ணின் அந்த பயந்த அழுகும் முகத்தின் மீது பதிந்தன. நான் மிக கடுமையான ஒலிக்கும் குரலில் பேசத் தொடங்கினேன். என் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் அந்த உள்ளீடற்ற மதத்தின் மீது ஒரு கனமான சுத்தியலை போல அடித்து கொண்டிருந்தன. நான் அந்த சிதறிய குப்பையை சுட்டிக்காட்டிச் சொன்னேன், உங்கள் முன் உயிருடன் துடித்துக் கொண்டிருக்கும் மனிதனின் உயிரை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்த இறந்த மக்களின் பெயரில் இந்த சப்பன் போக நாடகம் செய்து உங்கள் பொய்யான மானத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாசாங்கின் பெயரில் நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை பலி கொடுக்கிறீர்கள். உண்மையான தர்மமும் புண்ணியமும் வெள்ளித் தட்டுகளிலோ புலாவிலோ இல்லை. தர்மம் இதில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடன் வாழும் உயிருள்ள மனிதர்களுடன் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதில். நீங்கள் உங்களை இந்த பகுதியின் மிக பெரிய குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சம்பிரதாயங்களின் ஆரவாரத்தை செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் உண்மை இதுதான். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மகளை, அவளுடைய மரணத்தின் வாயில் கிடக்கும் அம்மாவை உதவியற்றவளாக விட்டுவிட கட்டாயப்படுத்துகிறீர்கள். உங்கள் இந்த முன்னோர்கள் கண்ணீரும் இரத்தமும் பூசிய உணவை சாப்பிட்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் தருவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் தொண்டையில் இந்த அரச பனீரை சாப்பிடும்போது முட்கள் குத்தவில்லையா? நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தேன். அவர்கள் எல்லாரையும் என் வெறுப்பு நிறைந்த பார்வைகளால் உற்று பார்த்துச் சொன்னேன், உங்கள் இந்த முன்னோர்களில் சிறிதளவு ஆன்மா மீதமிருந்தால் அவர்கள் உங்களைப் போன்ற இழிவான பேராசை குடும்பத்தை பார்த்து வெட்கப்படுவார்கள். இன்று நான் இந்த சப்பன் போகத்தை அல்ல, நீங்கள் என் கழுத்தில் கட்டியிருந்த அந்த சங்கிலியை உடைத்து நொறுக்கிவிட்டேன். இன்றுக்கு பிறகு இந்த குடும்பத்தின் எந்த நாயும் அனன்யாவுக்கு உத்தரவு கொடுக்க தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? என் இந்த பயங்கர கிழிக்கும் பேச்சுக்கு பிறகு அந்த அறையின் காற்று இன்னும் அதிக விஷத்தன்மையுடனும் கனமாகவும் ஆனது. குடும்பத்தின் சில வயதான ஆண்களின் முகங்கள் கோபத்தால் சிவந்தன. அவர்கள் ஏதாவது பேச முயன்றார்கள். அப்போது விக்ரமுக்கு இப்போது உணர்வு வந்தது. அவன் முற்றத்திலிருந்து ஓடி அறைக்குள் வந்தான். அவனுடைய கண்களில் இரத்தம் இறங்கியிருந்தது. அவன் தன் கையை காற்றில் உயர்த்தினான். எனக்கு ஒரு கடும் அடியை அடிக்க.
ஆனால் அவனுடைய பார்வை என் அந்த கொட்டூர அச்சமற்ற கண்களுடன் மோதிய மாத்திரத்தில் அந்த ஆண்மையற்ற மனிதனின் கை காற்றில் நின்றது. பிறகு மெதுவாக கீழே விழுந்தது. அவன் வெறும் முணுமுணுத்துக் கொண்டே என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். முணுமுணுக்கத் தொடங்கினான். நான் அவனுடைய குடும்பத்தின் மானத்தை முழு கிராமத்தின் முன் மண்ணில் கலந்துவிட்டேன். நான் ஒரு மிக பயங்கரமான குளிர்ந்த புன்னகையுடன் அவன் பக்கம் பார்த்தேன். மானம், எந்த மானம்? நான் இன்று உங்கள் இந்த குடும்பத்துடன் செய்தது நீங்களும் உங்கள் இந்த கொடூர அம்மாவும் எனக்கும் என் நோயுற்ற அம்மாவுக்கும் கொடுத்த வலியின் ஒரு துளியும் அல்ல. நான் மிக அமைதியாக ஒரு அடி பின்னால் நகர்ந்தேன். என் தோளில் தொங்கிய அந்த விலையுயர்ந்த டிசைனர் பர்ஸின் சங்கிலியை திறந்தேன். அங்கு நின்ற ஒவ்வொரு மனிதனின் பார்வையும் என் அந்த பர்ஸின் மீது பதிந்தது. நான் அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு ரிவால்வரை எடுக்கப் போகிறேன் என்று. நான் பர்சுக்குள் கையை விட்டு ஒரு செவ்வகப் பொருளை வெளியே எடுத்தேன். அது ஒரு தடித்த பழுப்பு நிற காகிதத்தில் பேக் செய்யப்பட்டிருந்தது. நான் ஒரு அதிர்ச்சியுடன் அந்த காகிதத்தை கிழித்து தூக்கி எறிந்தேன். அறையில் நின்ற எல்லாரும் பயத்தால் ஒவ்வொரு அடியாக பின்னால் நகர்ந்தார்கள். அவர்கள் என் கையில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தபோது அது கமலாதேவியின் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம். அது முழுவதுமாக ஒரு இறந்த மனிதனைப் போல தோன்றியது. அது ஒரு மிக அற்புதமான மரச்சட்டத்தில் மாட்டப்பட்டிருந்தது. புகைப்படத்தில் கமலாதேவியின் அந்த பாசாங்கு புன்னகை தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்தால் எனக்கு அருவருப்பு வந்தது. கமலாதேவி தன் சொந்த அந்த இறந்த மக்களைப் போன்ற புகைப்படத்தை பார்த்தபோது அவளுடைய கண்கள் ஒரு ஆந்தை போல வட்டமாயின. அவள் இரு கைகளாலும் தன் இதயத்தை பிடித்து கொண்டாள். அவளுடைய மூச்சுகள் அடைந்துவிட்டன. அவள் கிட்டத்தட்ட மயங்கி தரையில் விழப்போனாள். பின்னால் நின்ற உறவினர்கள் அவளை தாங்கினார்கள். நம்முடைய இந்து சமூகத்தில் ஒரு உயிருள்ள மனிதனின் இப்படிப்பட்ட இறந்தவளைப் போன்ற புகைப்படம் எடுப்பது உலகின் மிக பெரிய பயங்கர தீட்டு என்று கருதப்படுகிறது. நான் அங்கு இருந்த மக்களின் அந்த அலறல் சத்தத்தை முழுவதுமாக புறக்கணித்தேன். நான் முன்னேறினேன். அந்த சட்டத்தில் மாட்டப்பட்ட படத்தை அந்த சிதறிய உணவு மற்றும் மதுவின் சேற்றில் நடுவே அழகாக நிறுத்தினேன். நான் வேண்டுமென்றே 3 அடி பின்னால் நகர்ந்தேன். அதனால் நான் ஒரு சரியான தூரத்தை உருவாக்க முடியும். நான் இரு கைகளையும் இணைத்தேன். என் முகம் முழுவதுமாக கல்லை போல உணர்ச்சியற்றதாக இருந்தது. நான் உலகின் மிக பயங்கர ஏளனத்துடன் அந்த உயிருள்ள பெண்ணின் புகைப்படத்திற்கு முன் 2 முறை தலை வணங்கினேன். உயிருள்ள மனிதனின் முன் தலை வணங்குவது இது என் பக்கத்திலிருந்து இந்த பாசாங்கு குடும்பத்தின் அந்த உள்ளீடற்ற மதத்திற்கும் அவர்களின் கொடுமைக்கும் கொடுக்கப்பட்ட கடைசி மிக பெரிய அஞ்சலி. இந்த நாடகம் முடிந்த பிறகு நான் மீண்டும் என் பர்சில் கையை விட்டேன். இந்த முறை நான் A4 அளவு வெள்ளை காகிதங்களின் ஒரு கட்டுகளை எடுத்தேன். அதில் கீழே நீல நிற பேனாவில் என் கையொப்பங்களும் ஒரு பெரிய சிவப்பு நிற முத்திரையும் இருந்தன. அது என் ஒரு தலைப்பட்ச விவாகரத்து காகிதம். நான் அந்த காகிதத்தை என் கைகளில் சுருட்டி என் பார்வைகளை விக்ரமின் மீது பதித்தேன். அவன் தன் அம்மாவின் அருகில் ஒரு பேயைப் போல நின்று கொண்டிருந்தான். நான் முழு பலத்துடன் அந்த விவாகரத்து காகிதத்தை விக்ரமின் முகத்தில் அடித்தேன். அந்த வெள்ளை பக்கங்கள் காற்றில் பறந்து அவனுடைய மார்பில் மோதி அந்த அழுக்கு கொழுப்பு தரையில் சிதறின. நான் மிகவும் இரக்கமான பார்வைகளுடன் அவனை பார்த்தேன். அவனுடைய அந்த ஆண்மையற்ற தன்மையை முழு உலகின் முன் அம்பலப்படுத்தி சொன்னேன். விக்ரம், இந்த காகிதத் துண்டு அந்த கடைசி அலறல். நான் இந்த பிச்சைக்கார வீட்டிற்காக விட்டு செல்கிறேன். இவற்றில் உன் கையொப்பம் போட்டு நீயே போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பி. என் எல்லா வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்ற செலவுகளையும் நான் முன்பே செலுத்திவிட்டேன். இன்று இந்த நொடியிலிருந்தே எனக்கும் உனக்கும் உள்ள எல்லா உறவும் முடிவு. நீ வெறும் ஒரு கோழை, ஆண்மையற்ற மனிதன். இந்த குடும்பத்தின் பெரிய மகன் வேடத்தை அணிந்து உன் கொடூர அம்மாவின் பின்னால் ஒளிந்து உன் மனைவியின் சம்பாத்தியத்தை தின்கிறாய். நீ எனக்கும் உலகின் எந்த பெண்ணுக்கும் தகுதியற்றவன். நான் உன் இந்த காட்சி சிராத்தங்களில் வீசிய லட்சக்கணக்கான ரூபாய்களை என் பக்கத்திலிருந்து வீசப்பட்ட பிச்சை என்று எண்ணிக்கொள். அதனால் நான் என் மற்றும் என் அம்மாவின் சுதந்திரத்தை வாங்கிக் கொண்டேன். இன்றுக்கு பிறகு உன் இந்த முன்னோர்களையும் உன் இந்த பாசாங்கையும் நீயே கவனித்துக்கொள். மறந்தும் என் அல்லது என் அம்மாவின் பக்கம் உன் அழுக்கு பார்வையை உயர்த்தாதே. என் இந்த பேச்சு முடிந்த மாத்திரத்தில் நான் ஒரு முறை கூட திரும்பி அந்த பயங்கர அதிர்ச்சியில் மூழ்கிய முகங்களை பார்க்கவில்லை. நான் திரும்பினேன். மிக அழகாகவும் அகங்காரத்துடனும் தலையை உயர்த்தி அந்த பழைய ஹவேலியின் கதவிலிருந்து வெளியே வந்தேன். இரவின் வானம் இப்போது முழுவதுமாக தெளிவாகிவிட்டிருந்தது.
குளிர்ந்த காற்றுகள் என் முகத்தில் மோதிக்கொண்டிருந்தன. என் மார்பின் எல்லாச் சுமையும் ஒரு அதிர்ச்சியில் மறைந்து விட்டது போல. எனக்கு அப்படி உணர்ந்தது, ஏதோ ஒரு பறவை கூண்டை உடைத்து திறந்த சுதந்திர வானத்தில் பறந்து கொண்டிருப்பது போல. அந்த பயங்கர ஹவேலியின் வாசலை தாண்டிய மாத்திரத்தில் நான் ஒரு மிக ஆழ்ந்த மூச்சு எடுத்தேன். அந்த மழைக்கு பிறகு வந்த மனமுள்ள குளிர்ந்த காற்றை என் உள்ளே நிரப்பிக் கொண்டேன். கிராமத்தின் அந்த மண் மற்றும் சேற்று நிறைந்த சாலை இருளில் மூழ்கியிருந்தது. ஆனால் என் இதயத்திற்குள் இன்று ஒரு அத்தகைய ஒளி மின்னிக் கொண்டிருந்தது. அது சூரியனை விடவும் கூர்மையானது. இறுதியில் நான் என் கழுத்திலிருந்து அந்த பெயரளவு பெரிய மருமகள் என்ற அந்த பட்டையை கழற்றி எறிந்திருந்தேன். அந்த பழைய அழுகிய எண்ணம், அது என்னை இத்தனை மாதங்களாக பிடித்திருந்தது. நான் ஹைவேயில் சென்று ஒரு டாக்ஸியை கை காட்டினேன். டிரைவரிடம் சொன்னேன், காரை நேராக டெல்லி பக்கம் கொண்டு செல்லட்டும். டாக்ஸியின் பின்னால் இருக்கையில் உட்கார்ந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மஞ்சள் விளக்குகள் பின்னால் செல்வதை பார்த்தபோது என் ஆன்மாவின் எடை பூஜ்யமாகிவிட்டது போல தோன்றியது. இப்போது என் போனில் சப்பன் போகம் சமைக்கும் ஒரு பயங்கர உத்தரவு வராது. இப்போது நான் அந்த அகர்பத்தி மற்றும் சாம்பலின் நாற்றத்தை முகர வேண்டியதில்லை. கமலாதேவியின் அந்த அழுக்கு கேலிகளை கேட்க வேண்டியதில்லை. என் இந்த பேரம் செய்யும் பொய்யான திருமணம் இன்று எப்போதும் புதைக்கப்பட்டுவிட்டது. நான் மீண்டும் என் அந்த பழைய கூர்மையான அச்சமற்ற சுதந்திர அனன்யாவாக திரும்பி வந்திருந்தேன். அடுத்த காலையில் நான் ஒரு முற்றிலும் புதிய அற்புதமான ஆற்றலுடன் எய்ம்ஸின் அந்த ஐசியு வார்டுக்குள் நுழைந்தேன். மருத்துவமனைக்கு வெளியே மரங்களிலிருந்து வடிகட்டப்பட்ட குளிர்காலத்தின் அந்த மஞ்சள் இனிமையான வெயில் ஜன்னலின் கண்ணாடியை தாண்டி என் அம்மாவின் படுக்கை வரை வந்தது. என் அம்மா முழுவதுமாக உணர்வுடன் வந்துவிட்டிருந்தாள். அந்த உயிருக்கு ஆபத்தான அறுவை சிகிச்சையின் காரணமாக அவளுடைய முகம் இன்னும் மஞ்சளாக இருந்தாலும் அவளுடைய கண்களில் ஒரு புதிய அற்புதமான ஒளி திரும்பி வந்திருந்தது. நான் ஒரு மிக அற்புதமான சுதந்திர புன்னகையுடன் அறைக்குள் வருவதை பார்த்து சரிதா தேவி தன் இமைகளை சிமிட்டினாள். அவள் என் இந்த புதிய சுதந்திர வடிவத்தை உணர்ந்து கொண்டிருப்பது போல. நான் அவளுடைய படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து அவளுடைய அந்த பலவீன நீல நரம்புகள் தெரியும் கைகளை பிடித்து மிக அன்புடன் என் கன்னங்களில் ஒட்டிக்கொண்டேன். நான் முடிவு செய்தேன், இப்போது நான் என் அம்மாவிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். நான் மிக அமைதியான இனிமையான குரலில் அவளுக்கு அந்த முழு பயங்கர உண்மையை சொன்னேன். நான் அவளுக்கு அந்த மேரிஜ் பியூரோவுக்கு கொடுத்த 5 லட்சம் கண்ட்ராக்ட் பற்றி சொன்னேன். விக்ரமின் அந்த மோசமான எண்ணம் மற்றும் அவனுடைய குடும்பத்தின் அந்த இரத்தம் உறிஞ்சும் பேராசை தன்மை பற்றி சொன்னேன். நான் அம்மாவுக்கு கடந்த இரவின் அந்த பயங்கர நாடகம் பற்றி சொன்னேன். நான் எப்படி அந்த சப்பன் போகத் தாளத்தை காலால் உதைத்தேன், எப்படி நான் விக்ரமின் முகத்தில் விவாகரத்து காகிதங்களை அடித்தேன் என்று. நான் என் அம்மாவின் கண்களில் பார்த்துச் சொன்னேன், அம்மா, உன் மகள் இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவாள். இப்போது அவள் ஒருபோதும் யாருடைய பொய்யான ஆதிக்கத்திற்கும் கொடுமைக்கும் முன் தலையை குனிய மாட்டாள். நான் அவளிடம் அந்த பொய்யான திருமணத்திற்காக மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நான் அவளுக்கு புரிய வைத்தேன், என் உண்மையான மகிழ்ச்சி ஒரு கோழை சாதாரண மனிதனுடன் வீடு கட்டுவதில் இல்லை. மாறாக என் உண்மையான மகிழ்ச்சி என் சுதந்திரத்திலும் உங்கள் இந்த புன்னகைக்கும் வாழ்க்கையிலும் இருக்கிறது. என் இந்த எல்லா பயங்கர மற்றும் ஆண்மையற்ற மனிதனுடன் வீட்டில் கூட புன்னகைக்கும் அம்மாவை புரிய வைக்கும் பேச்சுகளை கேட்டு நான் பயந்தேன். ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது அதிர்ச்சி ஏற்படக்கூடாது என்று. ஆனால் இதற்கு மாறாக என் அம்மாவின் கண்களில் கண்ணீரின் 2 வெப்ப ஓடைகள் பாய்ந்தன. இந்த கண்ணீர்கள் அதிர்ச்சியின் அல்ல, ஒரு மிக ஆழமான பச்சாதாபம் மற்றும் நிம்மதியின் கண்ணீர்கள். சரிதா தேவி தன் பலவீன கைகளால் என் முடியை வருடினாள். அவளுடைய குரலில் ஒரு மிக உயர்ந்த சக்தி இருந்தது. அம்மா அழுதுகொண்டே சொன்னாள், என்னை மன்னித்துவிடு என் குழந்தையே. நான் என் பழைய எண்ணம், என் நோயின் பயம் மற்றும் அந்த சமூகத்தின் கேலிகளால் இவ்வளவு பயந்துவிட்டேன். நான் சொந்த கைகளால் என் மலரை போன்ற குழந்தையை ஒரு நரகத்தில் தள்ளிவிட்டேன். அம்மா சொன்னாள், நான் அந்த நாள் போனில் அந்த கொடூர பெண் கமலாதேவியின் பேச்சுகளை கேட்டிருந்தேன். அப்போது எனக்கு உணர்வு வந்தது, என் இந்த கடைசி வெற்றி உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை இந்த சேற்றிலிருந்து வெளியே இழுப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த பெருமை.
நான் உன் இந்த விவாகரத்து முடிவில் முழுவதுமாக உன்னுடன் இருக்கிறேன். அம்மா எனக்கு சத்தியம் செய்தாள். இன்றுக்கு பிறகு நான் மட்டும் எனக்காகவும் என் நிபந்தனைகளின் மீதும் வாழ்வேன். நான் ஒருபோதும் எந்த சமூகத்திற்கும் எந்த பழைய சம்பிரதாயத்திற்கும் பயந்து என் இருப்பை அழிக்க மாட்டேன். அம்மா என்னிடம் வாக்குறுதி அளித்தாள். அவள் தன் இந்த நோயுடன் மிக துணிச்சலுடன் போராடுவாள். மருத்துவர்களின் ஒவ்வொரு பேச்சையும் கேட்பாள். அதனால் அவள் விரைவில் குணமடைய முடியும். அவள் எனக்காக ஒரு மிக நீண்ட வலுவான வாழ்க்கை வாழ விரும்பினாள். அதனால் அவள் அந்த எல்லா வலி மற்றும் கண்ணீர்களின் ஈடு செய்ய முடியும். நான் அவளுக்காக தாங்கியவை. அதற்கு பிறகு என் விவாகரத்தின் முழு சட்ட நடைமுறையும் மிக வேகமாகவும் எந்த தடையும் இல்லாமல் முடிந்தது. அந்த அற்புத வழக்கறிஞர் அமித் மிக சுத்தமாக என் வழக்கை குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். விக்ரமை பொறுத்தவரை ஒருவேளை அந்த இரவு கிராமத்தினரும் உறவினர்களும் முன் அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் அவனுடைய உள்ளே இருந்த குழந்தைத்தனமான அகங்காரத்தையும் உடைத்து விட்டிருக்கலாம். அவன் ஒருமுறை கூட எனக்கு போன் செய்யவோ தடுக்கவோ முயலவில்லை. நீதிமன்றத்தில் மிக அமைதியாக வந்து அந்த ஒப்புதல் விவாகரத்து காகிதத்தில் கையொப்பமிட்டான். கமலாதேவி மற்றும் அவளுடைய அந்த பேராசை குடும்பத்திலிருந்து இன்று வரை எனக்கு எந்த போனும் செய்தியும் வரவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு இந்த விஷயம் மிக நன்றாக புரிந்திருக்கலாம். அவர்கள் ஒரு அத்தகைய பெண்ணுடன் மோதிவிட்டார்கள். அவள் அன்பு செய்ய தெரிந்தால் வெறுக்கவும் தெரியும். தன் குடும்பத்தை காப்பாற்ற தன் உயிரையும் பந்தயம் கட்ட முடியும். யாருடைய உயிரையும் எடுக்கவும் முடியும். நீதிமன்றத்திலிருந்து வந்த அந்த விவாகரத்தின் உண்மையான காகிதம் அஞ்சல் மூலம் என் வீட்டிற்கு வந்தபோது எனக்கு அப்படி தோன்றியது. எனக்கு என் வாழ்க்கையின் மிக பெரிய அற்புதமான விருது கிடைத்துவிட்டது போல. நான் மீண்டும் ஒரு சுதந்திரமான, தனிமையான, மிக வலுவான பெண்ணாக மாறிவிட்டிருந்தேன். என் தோள்களில் இப்போது யாருடைய இறந்த முன்னோர்களுக்கு உணவு ஊட்டவோ, எந்த கொடூர மாமியாரின் வசைகளை கேட்கவோ எந்த சுமையும் இல்லை. இந்த முழு கதையின் மிக அழகான மாய பகுதி இதுதான். என் அம்மா மரணத்தின் வாயிலிருந்து முழுவதுமாக திரும்பி வந்திருந்தாள். அவளுடைய இதயத்திலிருந்து அந்த பயமும் சுமையும் மறைந்த நாளிலிருந்து சரிதா தேவி ஒரு முற்றிலும் புதிய மனிதனாக மாறினாள். அந்த வயதான அம்மாவின் நரம்புகளில் வாழும் ஒரு பயங்கர அடங்காத விருப்ப சக்தி ஓடத் தொடங்கியது. அவள் மிக ஆர்வத்துடன் தன் பிசியோதெரபியையும் ஊட்டச்சத்து நிபுணர் கொடுத்த இதய உணவு முறையையும் மிக நன்றாக பின்பற்றினாள். கேன்சரின் செல்கள் அவளை மரணத்தைப் போல இழுத்து கொண்டிருந்தன. ஆனால் அவளுடைய அற்புதமான தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் முன் அவை தோற்றுவிட்டன. சில மாதங்களில் அம்மா முழுவதுமாக குணமடைந்து எங்கள் டெல்லி அந்த வசதியான பிளாட்டுக்கு திரும்பி வந்தாள். எங்கள் வாழ்க்கை மீண்டும் அந்த பழைய அமைதியான பாதையில் திரும்பி வந்தது. நான் ஒவ்வொரு காலையும் என் அம்மாவை அழைத்து கொண்டு பூங்காவில் நடக்க செல்வேன். இரவில் நாங்கள் இருவரும் அம்மா மகள் பால்கனியில் உட்கார்ந்து கிரீன் டீ குடித்து கொண்டே டிவியில் காமெடி நிகழ்ச்சிகளை பார்த்து நிறைய சிரிப்போம். நான் என் வியாபாரம் மற்றும் கார்ப்பரேட் வாழ்க்கையில் மீண்டும் திரும்பினேன். முன்பை விட அதிக முன்னேற்றமும் பணமும் சம்பாதித்தேன். நான் என் அம்மாவுக்காக உலகின் மிக விலையுயர்ந்த நல்ல பொருட்களை வாங்கினேன். இப்போது எனக்கு இந்த விஷயத்தின் பயம் இல்லை, ஏதாவது கொடூர பெண் என் மீது கண் வைத்திருக்கிறாள் என்று. மாமியார் வீடு என்ற அந்த பயங்கர நீண்ட கெட்ட கனவை வாழ்ந்த பிறகு எனக்கு என் வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சியின் உண்மையான அர்த்தம் புரிந்தது. ஒரு பெண் தன் வாழ்க்கையை நிறைவு செய்ய எந்த கணவனின் முத்திரையும் தேவையில்லை. நாங்கள் எங்கள் சொந்த பலத்தால் எங்கள் வானத்தை நாங்களே உருவாக்க முடியும். எங்கள் சொந்த கொள்கைகளின் மீது தலையை உயர்த்தி வாழ முடியும். உண்மையான தர்மம் மற்றும் சம்பிரதாயம் இந்த பழைய அழுகிய வழக்கங்களை கண்களை மூடி ஏற்றுக்கொள்வதிலும் தன் மீது கொடுமையை தாங்குவதிலும் இல்லை. உண்மையான தர்மம் இதில் இருக்கிறது. நாங்கள் எங்கள் விருப்பமானவர்களை பாதுகாக்க போராடி அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தோம். எங்கள் அந்த ஆடம்பர உயரமான அபார்ட்மெண்ட்டின் பால்கனியில் நின்று டெல்லி நகரத்தின் அந்த மின்னும் விளக்குகளை பார்க்கும்போது என் உதடுகளில் ஒரு மிக ஆழமான திருப்தியான புன்னகை வருகிறது. அந்த பயங்கர புயல் எப்போதும் முடிந்துவிட்டது. இப்போது அதாவது அனன்யாவின் வாழ்க்கையில் மட்டும் ஒரு மிக அற்புதமான அச்சமற்ற ஒளி இருக்கிறது. அந்த நாள் நீதிமன்றத்தின் அந்த விவாகரத்து காகிதம் எப்போதும் அந்த மனச்சோர்வு உறவை வெட்டிவிட்டது. எனக்கு என் வானத்தை திருப்பிக் கொடுத்தது. என் அம்மாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை. இன்று நான் பின்னால் திரும்பி இந்த முழு வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த விஷயம் கண்ணாடி போல தெளிவாக தெரிகிறது. உண்மையான தர்மம் ஒருபோதும் அத்தியாசாரத்தின் முன் கண்களை மூடி தலையை குனிவதன் பெயராக இருக்க முடியாது.
கொடூரன் மற்றும் தீமையின் முன் முழங்காலை மடக்குவதால் ஒருபோதும் எந்த புண்ணியமும் கிடைக்காது. மாறாக தன் சுயமரியாதை மற்றும் தன் பெற்றோரின் அமைதிக்காக முழு உலகுடனும் கலகம் செய்வதே இந்த பூமியின் மிகப்பெரிய உண்மையான புண்ணியம். உங்கள் அனைத்து கேட்போருக்கும் மிகுந்த நன்றி. நீங்கள் உங்கள் இவ்வளவு விலையுயர்ந்த நேரத்தை எடுத்து என் இந்த பயங்கர நீண்ட கதையை கேட்டு என் வலியை உணர்ந்தீர்கள். என் இந்த கதையும் என் இந்த போராட்டமும் உண்மையாகவும் ஊக்கமளிப்பதாகவும் தோன்றினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். அதனால் எங்களுக்கு இதே போன்ற உண்மையான ஆழமான கதைகளை உங்களிடம் கொண்டு வர சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகளாலும் சுதந்திரத்தாலும் நிரம்பட்டும். நன்றி. கதை. அவள் என் இறப்பை எதிர்கொண்டிருந்த உயிர் சொந்த அம்மாவை மருத்துவமனையில் துடிக்க விட்டுவிட்டு தன் இறந்த முன்னோர்களுடன் கதை சமைக்க என்னை கட்டாயப்படுத்தினாள். ஆனால் நான் தயார் செய்த கோப்புகளும் காகிதங்களும் கொண்டு அன்று இரவு மண்டபத்திற்குச் சென்றபோது முழு குடும்பத்திலும் எழுந்த அலறலின் எதிரொலி இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. அந்த பழைய மாளிகையின் முற்றத்தில் எழுந்த தூபமும் ஹவனத்தின் புகையும் அந்த சுயநலமும் குளிர்ந்த நோக்கங்களையும் மறைக்க மிகவும் முயன்றன. நான் அந்த 56 உணவுகளால் அலங்கரிக்கப்பட்ட தாளங்களை பார்த்தபோது என் இதயத்தில் ஒரு கொடூரமான தீ மூண்டது. மருத்துவமனை படுக்கையில் கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்த என் அம்மாவின் மஞ்சள் முகம் நினைவுக்கு வந்தது. அளவுக்கு அதிகமான பொறுமை புண்ணியம் சேர்க்கிறதா அல்லது வெறும் முடிவில்லாத கொடூரமான சோகத்தின் தொடக்கமா? அந்த சிராத்த நாள் என் திருமணத்தின் சவப்பெட்டியில் இறுதியில் என்னவாக ஆனது? அன்றே எனக்கு புரிந்தது. பிள்ளையின் கடமையும் மகளின் தர்மமும் யாருடனும் பேரம் பேசும் பொருளல்ல. என் பெயர் அனன்யா. நான் 32 வயதை தாண்டிவிட்டேன். நம் சமூகத்தில் பெரும்பாலும் மக்கள் சொல்வார்கள், 32 வயது வரை கன்னியாக இருக்கும் பெண் அந்த வறண்ட நதி போல் ஆகிவிடுகிறாள். யாரும் திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் நான் இந்த வீண் பேச்சுகளையும் கிண்டல்களையும் ஒருபோதும் பொருட்படுத்தவில்லை. டெல்லி நகரின் ஓட்டமும் இங்குள்ள குளிர்காலத்தின் அடர்ந்த மூடுபனியும் இடையே வளர்ந்து பெரியவளானேன். நான் என் மீது பெருமைப்படுகிறேன். நான் ஒரு சுதந்திரமான, பொருளாதார ரீதியாக வலுவான, என் கொள்கைகளின்படி வாழும் நவீன பெண். நான் கார்ப்பரேட் உலகின் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் துறையில் வேலை செய்கிறேன். அங்குள்ள கடுமையான போட்டி என் குணத்தை மிகவும் வலுவானதாகவும் அச்சமற்றதாகவும் தெளிவானதாகவும் மாற்றியது. வட்டமான பேச்சுகள் எனக்கு மிகவும் பிடிக்காது. தங்கள் பணம் அல்லது அந்தஸ்தை காட்டி மற்றவர்களை அடக்க முயலும் மனிதர்களை நான் ஆழமாக வெறுக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி. யாராவது என்னுடன் தவறாக நடந்து கொண்டால் நான் கல்லால் பதிலளிப்பதில் நம்பிக்கை கொள்கிறேன். சிறு வயதிலிருந்தே என் தந்தையின் அன்பை நான் பார்க்கவில்லை. என் தலையிலிருந்து தந்தையின் நிழல் மிகச் சிறிய வயதிலேயே நீங்கியது. என் அம்மா சரிதா தேவி தனியாக தன் வலிமையால் இரவும் பகலும் உழைத்து உலகின் கிண்டல்களை கேட்டு தன் இரத்தமும் வியர்வையும் ஈட்டிய பணத்தால் என்னை வளர்த்து இவ்வளவு பெரியவளாகவும் திறமையானவளாகவும் ஆக்கினாள். என் அம்மா மிகவும் பாரம்பரியமான கலாச்சாரமுள்ள பெண். அவள் தன் முழு வாழ்க்கையையும் எனக்காகவே தியாகம் செய்தாள். அம்மாவின் நெற்றியில் விழுந்த சுருக்கங்களையும் காலத்தின் தாக்கத்தால் கரடுமுரடாகிவிட்ட அவள் கைகளையும் பார்த்து நான் எப்போதும் என்னிடம் வாக்குறுதி அளித்து கொண்டேன். இந்த முழு வாழ்க்கையிலும் நான் யாரையும் என் அம்மாவை அவமதிக்க அனுமதிக்க மாட்டேன். யாருக்கும் என் ஆத்ம மரியாதையை நசுக்கும் உரிமையை தரமாட்டேன். நான் முழு 32 வருடங்களும் இப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்தேன். என் உழைப்பால் ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கினேன். டெல்லியின் ஒரு மேட்டுக்குடி பகுதியில் சொந்த வீடு வாங்கினேன். ஒரு விலையுயர்ந்த கார் வாங்கினேன். அதை பார்த்து என் உறவினர்களும் அறிமுகமானவர்களும் எப்போதும் ஆச்சரியப்பட்டு போவார்கள். ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது! மனிதன் கனவிலும் நினைக்காத திருப்பங்களை கொண்டு வருகிறது. என் கதையை கேட்கும் நீங்கள் நிச்சயம் யோசிப்பீர்கள், அனன்யா போன்ற ஒரு வலுவான அச்சமற்ற பெண் இறுதியில் என்ன நிர்பந்தத்தால் யாருக்காவது தலைவணங்கி அமைதியாக எல்லா அநீதியையும் தாங்க தயாரானாள்? நான் ஏன் ஒரு அறியாத பேராசை கொண்ட குடும்பத்திற்கு என் ஆத்ம மரியாதையை நசுக்க அனுமதித்தேன்? அந்த திருமணத்தில் சம்பளமில்லாத வேலைக்காரியாக மாறுவதை எப்படி ஏற்றுக்கொண்டேன்? நான் தானே என் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து வாங்கிய திருமணம் அது. இதற்கெல்லாம் பதில் ஒரே வார்த்தையில் மறைந்துள்ளது: அம்மாவின் அன்பு.
வாழ்க்கையில் பயங்கரமான புயல் வந்தபோது உலகில் எனக்கு மிகவும் பிரியமான பொருள் என் அம்மாவின் உயிர் ஒரு மெல்லிய நூலில் தொங்கிய போது சுதந்திரமும் ஆத்ம மரியாதையும் பற்றிய என் எல்லா கொள்கைகளும் முழுமையாக பொய்யானவை ஆயின. எனக்கு திடீரென உணர்ந்தது, நான் மாதத்திற்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தாலும் அலுவலகத்தில் டசன் கணக்கான ஊழியர்களுக்கு ஆணையிட்டாலும் மனிதனின் பிறப்பு, முதுமை, மரணம் முன் நான் முழுமையாக உதவியற்றவளும் அசையாதவளுமாக இருக்கிறேன். அன்று முதல் எனக்கு பயங்கரமான பயம் உண்டானது. நான் வீடு திரும்பும்போது சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் என் அம்மாவின் நிழல் தெரியாமல் போய்விடுமோ என்று. அம்மாவின் அந்த சோகக் கண்கள் எனக்கு பயமூட்டுகின்றன. அவள் நினைப்பாள், தான் போன பிறகு தன் ஒரே மகள் இந்த கொடூரமான உலகில் முற்றிலும் தனியாக இருந்துவிடுவாள் என்று. என் அம்மாவை அமைதியாக கண்களை மூடிவிட அனுமதிக்க, அல்லது உண்மையை சொன்னால் அவளுக்குள் வாழ்வதற்கான ஒரு சிறிய நம்பிக்கையை தூண்ட நான் என் எல்லா அறிவையும் கடுமையையும் ஒருபுறம் வைத்துவிட்டேன். நான் ஒரு பெரிய திருமண பணியகத்தின் மூலம் அவசரமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு பேர திருமணத்தில் கண்களை மூடி குதித்தேன். நான் இந்த பொய்யான ஆறுதலில் சிக்கினேன். நான் ஒரு கலாச்சாரமுள்ள மருமகளாக இருந்தால், இரவும் பகலும் கொடிபோல் உழைத்தால், மாமனார் வீட்டாரின் ஆசைக்கு ஏற்ப நடந்தால், ஒருவேளை கடவுள் என் மீது இரக்கம் கொண்டு என் அம்மாவை புற்றுநோய் போன்ற பயங்கர நோயிலிருந்து காப்பாற்றுவார் என்று. நான் என் கொடூரமான மாமியார் கமலா தேவியின் ஒவ்வொரு விஷமான கூர்மையான கிண்டலையும் வாயத் தைத்து தாங்கினேன். என் கணவரின் முழு குடும்பத்தின் டஜன் கணக்கான சிறிய பெரிய சிராத்தங்களையும் பூஜைகளையும் என் தோள்களில் சுமந்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த காட்சிக்கான ஏற்பாடுகளில் நான் என் கடின உழைப்பால் ஈட்டிய லட்சக்கணக்கான ரூபாயை தண்ணீர் போல் செலவழித்தேன். என் கணவர் விக்ரம் மற்றும் அவரது குடும்பத்தின் எல்லா ஆண்களும் முற்றத்தில் நாற்காலிகளில் நவாப்கள் போல் அமர்ந்து வெறும் ஆணைகளை பிறப்பித்து என் கைகளால் சமைத்த உணவுகளை எதிர்பார்த்தனர். நான் நினைத்தேன், என் முழு வாழ்க்கையையும் இப்படி கசந்து கொண்டே கழித்து விடுவேன். என் இந்த தியாகத்திற்கும் சேவை உணர்வுக்கும் பதிலாக எனக்கு சிறிது அமைதி கிடைக்கும் என்று. ஆனால் நான் எவ்வளவு தவறாக இருந்தேன். நான் தலை வணங்கியதால் மாமனார் வீட்டாரின் இதயத்தில் எனக்கு எந்த இரக்கமும் உண்டாகவில்லை. மாறாக அவர்கள் என்னை ஒரு இயந்திரமாக பார்த்தனர். எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியது, அதன் இரத்தத்தை கடைசி துளி வரை உறிஞ்சக்கூடியது. ஆனால் இந்த உலகில் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. யாராவது அந்த எல்லையை தாண்டினால் எல்லா பொறுமையும் ஒரு அடியில் வெடிமருந்தாக மாறி வெடித்துச் சிதறுகிறது. அவர்கள் என் பொறுமையின் கடைசி எல்லையை தாண்டிய போது அது என் அம்மாவின் உயிர். அப்போது எனக்குள் இருக்கும் உண்மையான அனன்யா விழித்து கொண்டாள். இது என் அந்த கருப்பு பயங்கர இரவுகளின் மிக உண்மையான ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு பெண் அன்புக்கும் ஹிமாலயம் போல் தலை வணங்கவும் முடியும் என்பதற்கும், ஆனால் அவள் தன் சுயமரியாதைக்காக கிளர்ச்சி செய்தால் உலகில் எந்த சக்தியும் அவள் பாதையை தடுக்க முடியாது என்பதற்கும் மிக பெரிய ஆதாரம். டெல்லி நகரில் குளிர்காலத்தின் தொடக்க நேரம் பெரும்பாலும் மிகவும் இனியதாகவும் காதல் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்தியா கேட் மற்றும் ராஜ்பத் அருகே மரங்களிலிருந்து விழும் உலர்ந்த இலைகள், காற்றில் லேசான குளிர், எல்லா பக்கமும் பரவிய ஒரு விசித்திரமான அமைதி. இந்த வேகமான சத்தமயமான பெருநகரத்தின் கூட்டத்திற்கு இடையே என்னை போன்ற 32 வயது பெண்ணின் இதயத்திலும் ஒரு மிகச் சாதாரண கனவு முளைத்தது. நான் எப்போதும் உண்மையான அன்பை தேடியபடி இருந்தேன். 2 ஆன்மாக்களின் உண்மையான இணைப்பால் உருவாகும் ஒரு உறவு. எனக்கு எந்த அரபிய பணக்காரனும் அல்லது மிக பணக்கார மனிதனும் தேவையில்லை. 5 நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும் ஆடம்பரமான காட்சிக்கான திருமணத்திலும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு வெறும் ஒரு துணை தேவை. குளிர்காலத்தின் குளிர் மாலைகளில் லோதி தோட்டத்தில் நடந்து செல்லக்கூடியவர், என்னுடன் சாலை ஓரத்தில் நின்று குளிர்ந்த தேநீர் மற்றும் சூடான சமோசாவை ரசிக்கக்கூடியவர். மிக முக்கியமாக குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு என் அம்மாவை மதிக்கக்கூடியவர். ஆனால் என் அம்மா போன்ற பழைய தலைமுறை மக்களுக்கு இத்தகைய எண்ணங்கள் ஒருவேளை மிகவும் புத்தகபூர்வமானவையும் சாத்தியமற்றவையுமாக தோன்றியிருக்கலாம்.
சரிதா தேவியின் இதயத்தில் தன் இந்த அதிக வயது கன்னி மகளின் எதிர்காலம் குறித்து எப்போதும் ஒரு ஆழமான பயமும் கவலையும் நிலவியது. அம்மாவின் பார்வையில் பெண்களின் இளமை மண்ணில் புதைந்த தங்கம் போல் மிக விரைவில் சறுக்கிப் போகும். அவள் அடிக்கடி என்னை திருமணம் செய்து கொண்டு சொந்த வீடு அமைத்து கொள்ள அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பாள். ஆரம்பத்தில் இந்த பேச்சுகள் மாலை தேநீர் அல்லது இரவு உணவு நேரத்தில் லேசான முறையில் இருந்தன. ஆனால் படிப்படியாக அவை ஆழமான, வலி நிறைந்த கவலையாக மாறின. அம்மா அடிக்கடி என் விருப்பமான ராஜ்மா சாதத்தை பரிமாறும்போது மிகவும் சோகமான, வலி நிறைந்த பார்வையுடன் என்னை பார்ப்பாள். அவள் சொல்வாள், பெண் எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தாலும் சரி, ஒரு நல்ல கணவனும் நிறைந்த குடும்பமும் உலகின் எந்த செல்வமும் ஈடு செய்ய முடியாது. அவள் விளக்குவாள், இளமையில் தனியாக இருப்பதும் சுதந்திரத்தை கொண்டாடுவதும் மிகவும் நன்றாக தோன்றும். ஆனால் உடல் முதுமையடைந்து நோய்கள் ஆக்கிரமித்து மனிதன் படுக்கையிலிருந்து எழ முடியாதபோது தனிமையின் உண்மையான பயங்கரமான வலி புரியும். இத்தகைய பேச்சுகளில் நான் அடிக்கடி சிரித்த பேச்சை மாற்ற முயன்று ஒரு பெரிய புன்னகையுடன் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்வேன். நான் அவளிடம் சொல்வேன், அம்மா, காலம் மாறிவிட்டது. இன்றைய பெண்கள் தங்கள் கால்களில் நின்று கொண்டு தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள முடியும். நான் முழு ஆத்ம நம்பிக்கையுடன் என் மார்பை தட்டிச் சொல்கிறேன், என்னிடம் இவ்வளவு செல்வமும் சக்தியும் இருக்கிறது. நான் என்னுடையதும் உங்களுடையதும் முழு வாழ்க்கையையும் மிகவும் கண்ணியத்துடனும் ஆடம்பரத்துடனும் கழிக்க முடியும். உங்கள் வயதை விட அதிகமாக கவலைகளை அதிகரிக்க தேவையில்லை. ஆனால் என் அம்மா எளிதில் தோற்கும் பெண்ணல்ல. அவள் தன் தொலைதூர உறவினர்களிலிருந்து அண்டை வீட்டு சர்மா ஆண்டி வரை எண்ணற்ற உதாரணங்களை என் முன் வைப்பாள். திருமணம் செய்யாமல் முதுமையில் வயோதிக இல்லங்களுக்குச் சென்று அனாதைகள் போல் இறக்க வேண்டியிருந்த பெண்களின் கதைகளை சொல்வாள். அம்மாவின் பேச்சுகளில் எந்த பிடிவாதமும் கோபமும் இருக்காது. மாறாக தன் மகளை தன் உயிரை விட அதிகம் நேசிக்கும் ஒரு அம்மாவின் பயங்கரமான பயம் இருக்கும். அவளுக்கு பயம், அவள் எப்போதும் கண்களை மூடிக்கொண்டால் நான் இந்த பெரிய ஆடம்பரமான ஃப்ளாட்டில் முற்றிலும் தனியாக இருந்துவிடுவேன் என்று. அவளுக்கு பயம், காலையும் மாலையும் என்னுடன் பேசுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள், இந்த வீட்டில் எப்போதும் ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒலிக்காது என்று. சரிதா தேவியின் இந்த பிடிவாதமும் அவசரமும் முதுமை நோய்கள் அவள் உடலை தாக்கத் தொடங்கிய போது மேலும் கடுமையாயின. அவள் அடிக்கடி என் கைகளை தன் நடுங்கும், பலவீனமான கைகளில் பிடித்துக்கொண்டு கண்களில் கண்ணீர் நிரப்பி என்னிடம் பிச்சை கேட்பாள். நான் என் மீது இரக்கம் காட்டி ஒரு நல்ல வீட்டை தேடிக் கொள்ளுங்கள், அதனால் அவள் எந்த பின்னடைவும் கவலையும் இல்லாமல் இந்த உலகை விட்டுச் செல்ல முடியும் என்று. நான் மிக நன்றாக அறிவேன், அம்மா என்னை என் மூச்சுகளை விட அதிகம் நேசிக்கிறாள். அவள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தவை. அவள் வெறும் என்னை முழுமையாக பார்த்துவிட விரும்புகிறாள். ஆனால் எங்கள் தலைமுறைக்கும் சிந்தனைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு இருந்தது. அதனால் எங்களுக்கு இடையே அடிக்கடி ஒரு விசித்திரமான மௌனம் பரவும். நான் வெறும் ஒரு பொறுப்பை நிறைவேற்ற அல்லது சமூகத்தின் வாயை அடைக்க திருமண பிணைப்பில் கட்டப்பட விரும்பவில்லை. என் இதயத்தில் அன்பு இல்லாத எந்த ஆணுடனும் வாழ்க்கை கழிக்க விரும்பவில்லை. நான் என் எண்ணங்களில் முழுமையாக உறுதியாக இருந்தேன். சரியான நேரம் வரும்போது என் விதியின் மனிதன் என்னை தானே சந்திப்பான் என்ற முழு நம்பிக்கை கொண்டிருந்தேன். அம்மாவின் இதயத்திலிருந்து இந்த பயத்தை அகற்ற நான் என் வேலையில் மேலும் அதிக ஆர்வம் காட்டினேன். அவளுக்காக உலகின் மிக விலையுயர்ந்த ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி வந்தேன். அவளை நாட்டிற்குள்ளும் வெளிநாட்டிலும் அழைத்துச் சென்றேன். அவள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க என் முன்னேற்றத்தையும் அன்பையும் பார்த்து அம்மா ஒரு நாள் புரிந்து கொண்டு என் இந்த சுதந்திர வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வாள் என்று முழு நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, மேலே உள்ளவர் என் விதியில் வேறு ஏதோ எழுதி கொண்டிருந்தார். விதி ஒரு பயங்கரமான வலையை விரித்திருந்தது. அது என் ஆத்ம நம்பிக்கையையும் என் சொர்க்க மாளிகையையும் ஒரே அடியில் தரையில் தள்ளிவிட்டது.
டெல்லியில் குளிர்காலம் தொடங்கிவிட்டது. குளிர்ந்த காற்று ஜன்னல் இடுக்குகளிலிருந்து வீட்டிற்குள் நுழையத் தொடங்கியது. கடந்த சில காலமாக அம்மாவின் உடல்நிலை மிக வேகமாக குறைந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். சரிதா தேவி உணவு உண்பதை ஏறக்குறைய விட்டுவிட்டாள். தன் கைகளால் தினம் புதிய உணவுகளை சமைத்துக் கொடுத்த பெண் இப்போது 2 உருளைக்கிழங்குகளையும் கூட விழுங்க முடியவில்லை. இரவின் அமைதியில் அவள் உலர்ந்த பயங்கரமான இருமல் ஒலி என் இதயத்தை அதிர வைத்தது. ஒரு காலத்தில் ஆப்பிள் போல் சிவந்தும் பிரகாசித்தும் இருந்த அவள் முகம் இப்போது முழுவதும் மஞ்சளாகவும் உயிரற்றதாகவும் மாறிவிட்டது. அவள் நடை மெதுவாகியது. என் மகள் என்ற உணர்வு என்னை கத்தி கத்தி சொன்னது, ஏதோ மிக மோசமானது நடக்கப் போகிறது என்று. நான் பலமுறை அம்மாவிடம் பிடிவாதம் செய்தேன். அவள் கால்களில் விழுந்து கெஞ்சினேன், என்னுடன் டெல்லியின் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு வந்து முழு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் என் அம்மா அவள் நரம்புகளில் ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து தன் பிள்ளைக்கு எந்தவித தொல்லையும் தரக்கூடாது என்ற பழக்கம் ஆழமாக பதிந்திருந்தது. எப்போதும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி தள்ளி போட்டாள். அவள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பாள், காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதனால் சாதாரண வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கிறது, இந்த இறங்கும் வயதில் எலும்பு வலி சாதாரணம் என்று. அவள் தெருவிலுள்ள சிறிய கடையிலிருந்து வலி மற்றும் காய்ச்சலுக்கான மலிவான மாத்திரைகளை வாங்கி வருவாள். மூட்டுகளில் எண்ணெய் தேய்த்துவிட்டு என்னிடம் சொல்வாள், அமைதியாக அலுவலகத்திற்குச் செல்லுங்கள், வீண் கவலைப்பட்டு உங்கள் வேலையை பாழாக்காதீர்கள் என்று. ஆனால் காய்ச்சலுக்கான அந்த 2 ரூபாய் மாத்திரைகள் என் அம்மாவின் உடலை உள்ளே உள்ளே கரையான் போல் தின்று கொண்டிருந்த அந்த பயங்கர உயிர்கொல்லி நோயை தடுக்க முடியவில்லை. குளிர்காலத்தின் ஒரு மூடு பனி நிறைந்த காலையில், விடுமுறை நாளில் நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது அம்மா திடீரென எங்கள் டிராயிங் ரூமின் நடுவில் தலை சுழன்று விழுந்தாள். அந்த நொடி நான் என் அம்மாவின் பலவீனமான குளிர்ந்த உடலை தரையில் கிடப்பதை பார்த்தபோது யாரோ என் இதயத்தின் மீது கத்தியை ஊன்றி மண்ணில் புதைத்து விட்டது போல் உணர்ந்தேன். என் அன்றாட வீரமும் ஆத்ம நம்பிக்கையும் காற்றில் எங்கோ மறைந்துவிட்டன. நான் பைத்தியம் போல் அலறத் தொடங்கினேன். என் கை கால்கள் நடுங்கின. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் வெறும் தரையில் அமர்ந்து அவள் பலவீனமான உடலை என் மார்போடு அணைத்து கொண்டு உரக்க அழுதேன். ஆம்புலன்ஸ் சைரன் அந்த எல்லா அமைதியையும் கிழித்துவிட்டது. நாங்கள் நேராக டெல்லியின் மிக பிரபலமான எய்ம்ஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினோம். மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் ஃபீனாயில் மற்றும் மருந்துகளின் அந்த கடுமையான வாசனை என் மார்பில் ஒரு வலியை உண்டாக்கியது. நாட்டின் அந்த மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனையின் மூச்சு திணறும் கூட்டமும் நோயாளிகளின் அலறலும் எனக்குள் இருக்கும் பயத்தை பல மடங்கு அதிகரித்தன. அங்கு இருந்த நோயாளிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் சோர்ந்த முகங்களும் உயிரற்ற கண்களும் என் மனதில் ஒரு பயங்கரமான படம் போல் பதிந்துவிட்டன. நான் அவசர அறையின் வெளியே குளிர்ந்த தரையில் அமர்ந்து 2 கைகளையும் இறுக பிடித்துக்கொண்டு உலகின் ஒவ்வொரு கடவுளிடமும் என் அம்மாவின் உயிருக்காக பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். பல மணி நேரங்களுக்குப் பிறகு மிகவும் கடுமையான முகமுள்ள ஒரு மருத்துவர் என்னை தன் அறைக்கு அழைத்தார். அவர் அம்மாவின் தடிமனான மருத்துவ கோப்பின் பக்கங்களை புரட்டி என்னை மிகவும் இரக்கமும் வருத்தமும் நிறைந்த பார்வையுடன் பார்த்தார். மருத்துவர் எந்த திருப்பமும் இல்லாமல் நேரடியாகவும் தெளிவாகவும் எனக்கு அந்த உண்மையை சொன்னார். அது என் உலகை அழித்துவிட்டது. சரிதா தேவிக்கு சாதாரண காய்ச்சல் இல்லை. என் அம்மாவுக்கு இரைப்பை புற்றுநோயின் 3ஆம் நிலை. கட்டி மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்தது. அவளுக்கு உடனடியாக ஒரு பெரிய அறுவை சிகிச்சையும் அதன் பிறகு கீமோதெரபியும் தேவை. புற்றுநோய் என்ற வார்த்தை என் காதுகளில் ஏதோ குண்டு வெடித்தது போல் ஒலித்தது. சில நொடிகளுக்கு என் சுற்றுப்புற உலகம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. என் காதுகளில் சீறு ஒலிகள் எழுந்தன. மருத்துவரின் அந்த கனமான மருத்துவ பேச்சு எனக்கு புரியவில்லை. தரை என் கால்களுக்கு அடியிலிருந்து சறுக்கிவிட்டது போல் உணர்ந்தேன். என் தொண்டை முழுவதும் வறண்டு போனது. வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. என் அம்மா போன்ற ஒரு நல்ல பெண், தன் முழு வாழ்க்கையையும் வழிபாட்டிலும் மற்றவர்களின் நன்மையிலும் கழித்தவள், அவளுக்கு கடவுள் இந்த பயங்கரமான வலி நிறைந்த மரண தண்டனையை ஏன் கொடுத்தார்? நான் தடுமாறும் காலடிகளுடன் மருத்துவரின் அறையிலிருந்து வெளியேறி மருத்துவமனையின் ஒரு குளிர்ந்த சுவற்றை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்து உரக்க அழத் தொடங்கினேன். உண்மை இவ்வளவு பயங்கரமாகவும் கொடூரமாகவும் இருந்தது. மரணத்தின் வாயில் சென்று கொண்டிருந்த என் அம்மாவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. ஆம், அம்மா மகளின் அந்த சிறிய அமைதியான உலகம் இப்போது புற்றுநோய் என்ற இந்த பயங்கர புயலில் எப்போதும் வைக்கோல் போல் பறந்து போகவிருந்தது.
புற்றுநோய் வார்டின் மருத்துவருடன் அந்த பயங்கர உரையாடலுக்கு பிறகு நான் என் அம்மாவின் அறையை நோக்கி திரும்பிய போது என் இரு கால்களிலும் கனமான இரும்புச் சங்கிலிகள் கட்டப்பட்டிருப்பது போல் உணர்ந்தேன். நான் ஆழமாக மூச்சுவிட்டேன். இரு கைகளாலும் என் முகத்தை உராய்ந்து என் முகத்தில் பரவிய மரணம் போன்ற சோகத்தையும் பதட்டத்தையும் சிறிது அகற்ற முயன்றேன். என் உதடுகளில் ஒரு மிகப்பெரிய பொய்யான செயற்கை புன்னகையை ஒட்டிக்கொண்டு அறையின் கதவை திறந்தேன். என் அம்மா வெள்ளை துணியிட்ட அந்த இரும்பு படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் உயிரற்ற கண்கள் கூரையை நோக்கி உற்று பார்த்து கொண்டிருந்தன. என்னை பார்த்ததும் அவள் மிகச் சிரமப்பட்டு எழ முயன்றாள். அவள் கண்களில் எண்ணற்ற கேள்விகளும் பயமும் தெளிவாக தெரிந்தன. நான் வேகமான காலடிகளுடன் அவள் அருகில் சென்றேன். அவள் குளிர்ந்த பலவீனமான கைகளை என் கைகளில் எடுத்துக்கொண்டு மிகவும் உறுதியுடனும் ஆத்ம நம்பிக்கையுடனும் பொய் சொன்னேன். நான் அம்மாவிடம் சொன்னேன். மருத்துவர் சொன்னார், நோய் மிகவும் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. என் மார்பை தட்டிச் சொல்கிறேன், என்னிடம் இவ்வளவு செல்வமும் சக்தியும் இருக்கிறது. நான் என்னுடையதும் உங்களுடையதும் முழு வாழ்க்கையையும் மிகவும் கண்ணியத்துடனும் ஆடம்பரத்துடனும் கழிக்க முடியும். உங்கள் வயதை விட அதிகமாக கவலைகளை அதிகரிக்க தேவையில்லை. ஆனால் என் அம்மா எளிதில் தோற்கும் பெண்ணல்ல. அவள் தன் தொலைதூர உறவினர்களிலிருந்து அண்டை வீட்டு சர்மா ஆண்டி வரை எண்ணற்ற உதாரணங்களை என் முன் வைப்பாள். திருமணம் செய்யாமல் முதுமையில் வயோதிக இல்லங்களுக்குச் சென்று அனாதைகள் போல் இறக்க வேண்டியிருந்த பெண்களின் கதைகளை சொல்வாள். அம்மாவின் பேச்சுகளில் எந்த பிடிவாதமும் கோபமும் இருக்காது. மாறாக தன் மகளை தன் உயிரை விட அதிகம் நேசிக்கும் ஒரு அம்மாவின் பயங்கரமான பயம் இருக்கும். அவளுக்கு பயம், அவள் எப்போதும் கண்களை மூடிக்கொண்டால் நான் இந்த பெரிய ஆடம்பரமான ஃப்ளாட்டில் முற்றிலும் தனியாக இருந்துவிடுவேன் என்று. அவளுக்கு பயம், காலையும் மாலையும் என்னுடன் பேசுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள், இந்த வீட்டில் எப்போதும் ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒலிக்காது என்று. சரிதா தேவியின் இந்த பிடிவாதமும் அவசரமும் முதுமை நோய்கள் அவள் உடலை தாக்கத் தொடங்கிய போது மேலும் கடுமையாயின. அவள் அடிக்கடி என் கைகளை தன் நடுங்கும் பலவீனமான கைகளில் பிடித்துக்கொண்டு கண்களில் கண்ணீர் நிரப்பி என்னிடம் பிச்சை கேட்பாள். நான் என் மீது இரக்கம் காட்டி ஒரு நல்ல வீட்டை தேடிக் கொள்ளுங்கள், அதனால் அவள் எந்த பின்னடைவும் கவலையும் இல்லாமல் இந்த உலகை விட்டுச் செல்ல முடியும் என்று. நான் மிக நன்றாக அறிவேன், அம்மா என்னை என் மூச்சுகளை விட அதிகம் நேசிக்கிறாள். அவள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தவை. அவள் வெறும் என்னை முழுமையாக பார்த்துவிட விரும்புகிறாள். ஆனால் எங்கள் தலைமுறைக்கும் சிந்தனைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு இருந்தது. அதனால் எங்களுக்கு இடையே அடிக்கடி ஒரு விசித்திரமான மௌனம் பரவும். நான் வெறும் ஒரு பொறுப்பை நிறைவேற்ற அல்லது சமூகத்தின் வாயை அடைக்க திருமண பிணைப்பில் கட்டப்பட விரும்பவில்லை. என் இதயத்தில் அன்பு இல்லாத எந்த ஆணுடனும் வாழ்க்கை கழிக்க விரும்பவில்லை. நான் என் எண்ணங்களில் முழுமையாக உறுதியாக இருந்தேன். சரியான நேரம் வரும்போது என் விதியின் மனிதன் என்னை தானே சந்திப்பான் என்ற முழு நம்பிக்கை கொண்டிருந்தேன். அம்மாவின் இதயத்திலிருந்து இந்த பயத்தை அகற்ற நான் என் வேலையில் மேலும் அதிக ஆர்வம் காட்டினேன். அவளுக்காக உலகின் மிக விலையுயர்ந்த ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி வந்தேன். அவளை நாட்டிற்குள்ளும் வெளிநாட்டிலும் அழைத்துச் சென்றேன். அவள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க என் முன்னேற்றத்தையும் அன்பையும் பார்த்து அம்மா ஒரு நாள் புரிந்து கொண்டு என் இந்த சுதந்திர வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வாள் என்று முழு நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, மேலே உள்ளவர் என் விதியில் வேறு ஏதோ எழுதி கொண்டிருந்தார். விதி ஒரு பயங்கரமான வலையை விரித்திருந்தது. அது என் ஆத்ம நம்பிக்கையையும் என் சொர்க்க மாளிகையையும் ஒரே அடியில் தரையில் தள்ளிவிட்டது. டெல்லியில் குளிர்காலம் தொடங்கிவிட்டது. குளிர்ந்த காற்று ஜன்னல் இடுக்குகளிலிருந்து வீட்டிற்குள் நுழையத் தொடங்கியது. கடந்த சில காலமாக அம்மாவின் உடல்நிலை மிக வேகமாக குறைந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். சரிதா தேவி உணவு உண்பதை ஏறக்குறைய விட்டுவிட்டாள். தன் கைகளால் தினம் புதிய உணவுகளை சமைத்து கொடுத்த பெண் இப்போது 2 உருளைக்கிழங்குகளையும் கூட விழுங்க முடியவில்லை. இரவின் அமைதியில் அவள் உலர்ந்த பயங்கரமான இருமல் ஒலி என் இதயத்தை அதிர வைத்தது. ஒரு காலத்தில் ஆப்பிள் போல் சிவந்தும் பிரகாசித்தும் இருந்த அவள் முகம் இப்போது முழுவதும் மஞ்சளாகவும் உயிரற்றதாகவும் மாறிவிட்டது. அவள் நடை மெதுவாகியது. என் மகள் என்ற உணர்வு என்னை கத்தி கத்தி சொன்னது, ஏதோ மிக மோசமானது நடக்கப் போகிறது என்று. நான் பலமுறை அம்மாவிடம் பிடிவாதம் செய்தேன். அவள் கால்களில் விழுந்து கெஞ்சினேன்.
என்னுடன் டெல்லியின் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு வந்து முழு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் என் அம்மா அவள் நரம்புகளில் ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து தன் பிள்ளைக்கு எந்தவித தொல்லையும் தரக்கூடாது என்ற பழக்கம் ஆழமாக பதிந்திருந்தது. எப்போதும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி தள்ளி போட்டாள். அவள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பாள். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதனால் சாதாரண வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கிறது. இந்த இறங்கும் வயதில் எலும்பு வலி சாதாரணம் என்று. அவள் தெருவிலுள்ள சிறிய கடையிலிருந்து வலி மற்றும் காய்ச்சலுக்கான மலிவான மாத்திரைகளை வாங்கி வருவாள். மூட்டுகளில் எண்ணெய் தேய்த்துவிட்டு என்னிடம் சொல்வாள், அமைதியாக அலுவலகத்திற்குச் செல்லுங்கள், வீண் கவலைப்பட்டு உங்கள் வேலையை பாழாக்காதீர்கள் என்று. ஆனால் காய்ச்சலுக்கான அந்த ₹2 மாத்திரைகள் என் அம்மாவின் உடலை உள்ளே உள்ளே கரையான் போல் தின்று கொண்டிருந்த அந்த பயங்கர உயிர்க்கொல்லி நோயை தடுக்க முடியவில்லை. குளிர்காலத்தின் ஒரு மூடுபனி நிறைந்த காலையில், விடுமுறை நாளில் நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது அம்மா திடீரென எங்கள் டிராயிங் ரூமின் நடுவில் தலை சுழன்று விழுந்தாள். அந்த நொடி நான் என் அம்மாவின் பலவீனமான குளிர்ந்த உடலை தரையில் கிடப்பதை பார்த்தபோது, யாரோ என் இதயத்தின் மீது கத்தியை ஊன்றி மண்ணில் புதைத்து விட்டது போல் உணர்ந்தேன். என் அன்றாட வீரமும் ஆத்ம நம்பிக்கையும் காற்றில் எங்கோ மறைந்துவிட்டன. நான் பைத்தியம் போல் அலறத் தொடங்கினேன். என் கை கால்கள் நடுங்கின. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் வெறும் தரையில் அமர்ந்து அவள் பலவீனமான உடலை என் மார்போடு அணைத்து கொண்டு உரக்க அழுதேன். ஆம்புலன்ஸ் சைரன் அந்த எல்லா அமைதியையும் கிழித்துவிட்டது. நாங்கள் நேராக டெல்லியின் மிக பிரபலமான எய்ம்ஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினோம். மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் ஃபீனாயில் மற்றும் மருந்துகளின் அந்த கடுமையான வாசனை என் மார்பில் ஒரு வலியை உண்டாக்கியது. நாட்டின் அந்த மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனையின் மூச்சு திணறும் கூட்டமும் நோயாளிகளின் அலறலும் எனக்குள் இருக்கும் பயத்தை பல மடங்கு அதிகரித்தன. அங்கு இருந்த நோயாளிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் சோர்ந்த முகங்களும் உயிரற்ற கண்களும் என் மனதில் ஒரு பயங்கரமான படம் போல் பதிந்துவிட்டன. நான் அவசர அறையின் வெளியே குளிர்ந்த தரையில் அமர்ந்து இரு கைகளையும் இறுக பிடித்துக்கொண்டு உலகின் ஒவ்வொரு கடவுளிடமும் என் அம்மாவின் உயிருக்காக பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். பல மணி நேரங்களுக்குப் பிறகு மிகவும் கடுமையான முகமுள்ள ஒரு மருத்துவர் என்னை தன் அறைக்கு அழைத்தார். அவர் அம்மாவின் தடிமனான மருத்துவ கோப்பின் பக்கங்களை புரட்டி என்னை மிகவும் இரக்கமும் வருத்தமும் நிறைந்த பார்வையுடன் பார்த்தார். மருத்துவர் எந்த திருப்பமும் இல்லாமல் நேரடியாகவும் தெளிவாகவும் எனக்கு அந்த உண்மையை சொன்னார். அது என் உலகை அழித்துவிட்டது. சரிதா தேவிக்கு சாதாரண காய்ச்சல் இல்லை. என் அம்மாவுக்கு இரைப்பை புற்றுநோயின் 3ஆம் நிலை. கட்டி மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்தது. அவளுக்கு உடனடியாக ஒரு பெரிய அறுவை சிகிச்சையும் அதன் பிறகு கீமோதெரபியும் தேவை. புற்றுநோய் என்ற வார்த்தை என் காதுகளில் ஏதோ குண்டு வெடித்தது போல் ஒலித்தது. சில நொடிகளுக்கு என் சுற்றுப்புற உலகம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. என் காதுகளில் சீறு ஒலிகள் எழுந்தன. மருத்துவரின் அந்த கனமான மருத்துவ பேச்சு எனக்கு புரியவில்லை. தரை என் கால்களுக்கு அடியிலிருந்து சறுக்கிவிட்டது போல் உணர்ந்தேன். என் தொண்டை முழுவதும் வறண்டு போனது. வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. என் அம்மா போன்ற ஒரு நல்ல பெண், தன் முழு வாழ்க்கையையும் வழிபாட்டிலும் மற்றவர்களின் நன்மையிலும் கழித்தவள், அவளுக்கு கடவுள் இந்த பயங்கரமான வலி நிறைந்த மரண தண்டனையை ஏன் கொடுத்தார்? நான் தடுமாறும் காலடிகளுடன் மருத்துவரின் அறையிலிருந்து வெளியேறி மருத்துவமனையின் ஒரு குளிர்ந்த சுவற்றை பிடித்துக்கொண்டு தரையில் அமர்ந்து உரக்க அழத் தொடங்கினேன். உண்மை இவ்வளவு பயங்கரமாகவும் கொடூரமாகவும் இருந்தது. மரணத்தின் வாயில் சென்று கொண்டிருந்த என் அம்மாவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. ஆம், அம்மா மகளின் அந்த சிறிய அமைதியான உலகம் இப்போது புற்றுநோய் என்ற இந்த பயங்கர புயலில் எப்போதும் வைக்கோல் போல் பறந்து போகவிருந்தது. புற்றுநோய் வார்டின் மருத்துவருடன் அந்த பயங்கர உரையாடலுக்குப் பிறகு நான் என் அம்மாவின் அறையை நோக்கி திரும்பிய போது என் இரு கால்களிலும் கனமான இரும்புச் சங்கிலிகள் கட்டப்பட்டிருப்பது போல் உணர்ந்தேன். நான் ஆழமாக மூச்சுவிட்டேன். இரு கைகளாலும் என் முகத்தை உராய்ந்து என் முகத்தில் பரவிய மரணம் போன்ற சோகத்தையும் பதட்டத்தையும் சிறிது அகற்ற முயன்றேன். என் உதடுகளில் ஒரு மிகப்பெரிய பொய்யான செயற்கை புன்னகையை ஒட்டிக்கொண்டு அறையின் கதவை திறந்தேன். என் அம்மா வெள்ளை துணியிட்ட அந்த இரும்பு படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் உயிரற்ற கண்கள் கூரையை நோக்கி உற்று பார்த்து கொண்டிருந்தன. என்னை பார்த்ததும் அவள் மிகச் சிரமப்பட்டு எழ முயன்றாள். அவள் கண்களில் எண்ணற்ற கேள்விகளும் பயமும் தெளிவாக தெரிந்தன.
நான் வேகமான காலடிகளுடன் அவள் அருகில் சென்றேன். அவள் குளிர்ந்த பலவீனமான கைகளை என் கைகளில் எடுத்துக்கொண்டு மிகவும் உறுதியுடனும் ஆத்ம நம்பிக்கையுடனும் பொய் சொன்னேன். நான் அம்மாவிடம் சொன்னேன், மருத்துவர் சொன்னார், நோய் மிகவும் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. இன்றைய மருத்துவ அறிவியல் மிகவும் முன்னேறிவிட்டது. வெறும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடக்கும், சில மருந்துகள் இருக்கும். பிறகு நீங்கள் முன்பை போலவே வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிவிடுவீர்கள். நான் அம்மாவுக்கு கண்டிப்பான உத்தரவு கொடுத்தேன். அவள் எந்தவிதமான தவறான எண்ணங்களையும் தன் மனதில் கொண்டு வரக்கூடாது. மருத்துவமனையின் லட்சக்கணக்கான ரூபாய் பில்லும் மருந்து செலவும் அவர்களின் இந்த திறமையான மகள் தனியாக தன் தோள்களில் சுமக்க முடியும். என் பேச்சை கேட்டு அம்மா தலையை ஆட்டினாள். அவள் உலர்ந்த உதடுகளில் ஒரு மிகவும் உதவியற்ற புன்னகை தோன்றியது. அவள் தன் நடுங்கும் கையை என் தலையில் வருடி கரகரத்த தொண்டையுடன் சொன்னாள், என் காரணத்தால் என் குழந்தை இவ்வளவு இளமையில் எவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று. நான் அவளை இறுக அணைத்து கொண்டு சொன்னேன், அம்மா, நீங்கள் எனக்கு பிறப்பை கொடுத்தீர்கள். உங்கள் எலும்புகளை உருக்கி என்னை இவ்வளவு பெரியவளாக்கினீர்கள். இப்போது இது என் நேரம். நான் உங்களுக்கு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். நீங்கள் மறந்தாலும் மரணத்தை பற்றிய பேச்சை உங்கள் நாவில் கொண்டு வர வேண்டாம். ஆனால் என் அந்த பொய்யான ஆறுதல்கள் அம்மாவின் இதயத்தில் அமர்ந்திருந்த பயத்தின் ஆழமான கடலை நிரப்ப முடியவில்லை. அந்த முழு நாளும் நாங்கள் அம்மா மகள் ஒருவருக்கொருவர் மிகவும் வலி நிறைந்த நாடகம் ஆடினோம். நான் எல்லாம் மிகவும் சாதாரணம் என்பது போல் பாசாங்கு செய்தேன். நான் அவளுக்கு என் அலுவலகம் மற்றும் டெல்லி தெருக்களின் பொய்யான சுவாரஸ்யமான கதைகளை சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவள் கவனத்தை திருப்ப அம்மாவும் என் பொய்யை உண்மையாக ஏற்றுக்கொள்வது போல் பாசாங்கு செய்தாள். அவள் கட்டாயமாக தானிய கஞ்சியை 2 கரண்டி சாப்பிட்டாள். என் பேச்சுகளுக்குச் சிரிக்க முயன்றாள். ஆனால் அவள் கண்களின் ஆழத்தில் அந்த வலியையும் மரணப் பயத்தையும் நான் தெளிவாக பார்க்க முடிந்தது. இரவு நேரமானது. மருத்துவமனையின் முழு புற்றுநோய் வார்டும் ஆன்மாவை நடுங்க வைக்கும் ஒரு அமைதியில் மூழ்கியது. இடையிடையே வெறும் ஏதோ நோயாளியின் இருமல் பயங்கர ஒலி மட்டும் கேட்டது. இரவு ஷிப்டில் பணியாற்றும் நர்ஸின் காலணிகளின் கூர்மையான ஒலிகளும் நோயாளிகளின் குடும்பத்தினரின் நீண்ட வலி நிறைந்த பெருமூச்சுகளும் அந்த அமைதியை மேலும் பயங்கரமாக்கின. நான் அம்மாவின் படுக்கைக்கு கீழே தரையில் ஒரு மெல்லிய தாளை விரித்து கண்களை மூடிக்கொண்டு படுப்பது போல் பாசாங்கு செய்தேன். ஆனால் என் முழு உணர்வும் விழித்திருந்தது. திடீரென மேலே படுக்கையிலிருந்து யாரோ அடக்கிய அழுகையும் புலம்பலும் கேட்டன. என் அம்மா அழுது கொண்டிருந்தாள். அவள் மருத்துவமனையின் அந்த மெல்லிய போர்வையை தன் வாயில் முழுவதும் அழுத்தி கொண்டிருந்தாள். அவள் அழுகை வெளியே கேட்காமல் என் தூக்கம் கலையாமல் இருக்க, அம்மாவின் அந்த அடக்கப்பட்ட அழுகை ஒலி என் மார்பில் ஆயிரக்கணக்கான ஊசிகள் போல் குத்தின. நான் தரையில் அசைவில்லாமல் படுத்திருந்தேன். என் உதடுகளை பற்களால் இவ்வளவு இறுகக் கடித்தேன். இரத்தம் வந்தது. என் அலறல் வெளியே வராமல் இருக்க, அந்த பயங்கர இருண்ட இரவில் நான் என் அம்மாவை கடவுளிடம் கெஞ்சி கெஞ்சி வேண்டிக் கொள்வதை கேட்டேன். அம்மா கைகளை கூப்பி மேலே உள்ளவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள், ஹே கடவுளே, எனக்கு வெறும் 2-4 வருடங்கள் மட்டும் கால அவகாசம் கொடுங்கள். நான் மரணத்திற்கு பயப்படவில்லை. இந்த உலகின் ஆசையும் எனக்கு இல்லை. ஆனால் என் அந்த அனாதை குழந்தையின் மீது எனக்கு இரக்கம் வருகிறது. அவள் சிறு வயதிலிருந்தே தந்தையின் நிழலை பார்க்கவில்லை. இப்போது நான் கண்களை மூடிவிட்டால் இந்த கொடூரமான உலகில் என் மகளுக்கு என்ன ஆகும்? எங்களுக்கு அவளுக்கு உதவக்கூடிய எந்த நெருங்கிய உறவினரும் இல்லை. அவளுக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை. அம்மா அழுது கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தாள், ஹே கடவுளே, நீங்கள் என் முந்தைய பிறவிகளின் பாவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமானால் அந்த எல்லா தண்டனையையும் இந்த பிறவியில் எனக்கு கொடுங்கள். ஆனால் என் மகளை இந்த துன்பக் காலத்தில் தனியாக விடாதீர்கள். அடுத்த நாள் காலை வலியை குறைக்கும் ஒரு வெளிப்புற மருந்தின் விளைவால் அம்மா அமைதியான போது அவள் தன் டைரியும் பேனாவும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனையின் காலியான தாழ்வாரத்தின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்து செலவுகளின் கணக்கை போடத் தொடங்கினாள். கட்டியை எடுக்கும் மிகப்பெரிய அறுவை சிகிச்சையின் செலவு, மிகச் சிறந்த கீமோதெரபியின் செலவு, காப்பீட்டிற்கு வெளியேயுள்ள விலையுயர்ந்த வெளிநாட்டு மருந்துகளின் செலவு, அம்மாவின் வசதிக்காக ஒரு பெரிய தனியார் அறையின் செலவு. நான் இவையனைத்தையும் கூட்டிய போது இந்த தொகை 35 முதல் 40 லட்சம் வரை சென்று கொண்டிருந்தது. என்னை போன்ற ஒரு வெற்றிகரமான கார்ப்பரேட் அதிகாரிக்கு இந்த தொகை மிக பெரியதுதான். ஆனால் சாத்தியமற்றதல்ல. என்னிடம் நிலையான வைப்புகள் இருந்தன. தேவைப்பட்டால் நான் என் அந்த அற்புதமான காரையும் விற்கலாம்.
அதில் நான் தினம் அலுவலகம் செல்வேன். பணத்தின் இந்த கனமான சுமையை நான் சுமக்க முடியும். அதற்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் எனக்கு மிகவும் பயம் தருவது பணப்பற்றாக்குறை அல்ல, என் அம்மாவின் மனதில் அமர்ந்திருந்த மனச்சோர்வு. அது அவள் வாழ்வின் விருப்பத்தை அழித்துக் கொண்டிருந்தது. அந்த இரவின் பிரார்த்தனையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு விஷயம் முழுமையாக புரிந்தது. உலகின் எந்த விலையுயர்ந்த மருந்தும் அமெரிக்காவின் எந்த இயந்திரமும் என் அம்மாவை மரணத்தின் வாயிலிருந்து வெளியேற்ற முடியாது. அவளுக்குள் இந்த நம்பிக்கையின்மை மற்றும் மரண எதிர்பார்ப்பு ஏதேனும் வீடு கட்டிக்கொண்டால், அவள் இரவும் பகலும் வெறும் இதை மட்டும் நினைத்து துடித்தாள்: நான் இந்த உலகில் தனியாக இருந்து விடுவேன், அல்லது அவள் காரணத்தால் நான் கடனில் மூழ்கி விடுவேன் என்று. கீமோதெரபியின் விஷத்தை தாங்குவதற்கு முன்பே அவள் பலவீனமான உடல் தோற்றுவிடும். எனக்கு இது கண்ணாடி போல் தெளிவாகத் தெரிந்தது. என் அம்மாவுக்கு உண்மையான சஞ்சீவினி மூலிகை மருத்துவமனை மருந்தகத்தில் கிடைக்காது. அவள் வாழ்வின் விருப்ப சக்தியை திரும்ப கொண்டுவர ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது: தன் மகளை மணப்பெண் ஆடையில் மரியாதைக்குரிய நல்ல குடும்பத்திற்கு செல்வதை பார்த்துவிடுவது. இந்த எண்ணம் என் மனதில் மின்னல் போல் தாக்கியது. இப்போது இது வெறும் ஒரு எண்ணம் அல்ல, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அசையாத முடிவாக மாறிவிட்டது. திங்கட்கிழமை காலை நான் என் அலுவலகத்திற்கு தொலைபேசி செய்து பல வாரங்கள் நீண்ட விடுப்பு எடுத்தேன். ஒரு அறிமுகமான நர்ஸுக்குச் சில பணம் கொடுத்து அம்மாவை கவனமாக பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறி என் காரை நேராக டெல்லியின் மிக விலையுயர்ந்த உயர்தர திருமண பணியகத்தை நோக்கித் திருப்பினேன். இந்த முடிவு என்னை போன்ற அந்த பெண்ணுக்கு மரணத்தை விடவும் பயங்கரமானது. எப்போதும் உண்மையான அன்பையும் ஆத்ம மரியாதையையும் மிக உயர்வாக வைத்திருந்தவள். லோதி தோட்டத்தில் கைகளை பிடித்துக்கொண்டு நடப்பதற்கான அந்த காதல் கனவுகள், வாலண்டைன் தினத்தின் சிவப்பு ரோஜாக்களின் அந்த கற்பனைகள், நான் என் சொந்த கைகளால் அந்த எல்லா கனவுகளின் தொண்டையை நெரித்து அவற்றின் சடலத்தை என் இதயத்தின் மிக ஆழமான இருண்ட மூலையில் புதைத்துவிட்டேன். அந்த உயர்தர திருமண பணியகத்தின் அற்புதமான குளிரூட்டப்பட்ட அலுவலகத்தில் நான் அங்குள்ள இயக்குனரின் முன் அமர்ந்தேன். அவள் மிகவும் தந்திரமான தொழில்முறை பெண் போல் தோன்றினாள். நான் அவள் வழங்கிய விலையுயர்ந்த பச்சை தேநீரை ஒருபுறம் தள்ளிவிட்டு எந்தவித தயக்கமும் இல்லாமல் நேரடி பேச்சுக்கு வந்தேன். நான் மிகவும் தெளிவான கடுமையான குரலில் அறிவித்தேன்: எனக்கு வெறும் ஒரு ஆண் தேவை. அடுத்த ஒரு மாதத்திற்குள் என்னுடன் நீதிமன்ற திருமண காகிதங்களில் கையொப்பமிட்டு ஒரு சிறிய சடங்கு செய்யக்கூடியவர். என் நிபந்தனை மிகச் சாதாரணமானது: எனக்கு எந்த கோடீஸ்வரனும் அல்லது தெருவில் வசிக்கும் ஆணும் தேவையில்லை. எனக்கு அவன் உருவ அழகில் அக்கறையில்லை, அவன் அந்தஸ்திலும் அக்கறையில்லை. என் ஒரேயொரு மிகப்பெரிய நிபந்தனை: அந்த ஆணின் பின்னணி முற்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு நிலையான வேலை இருக்க வேண்டும். அவன் குணம் அமைதியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக, அவன் உடனடியாக திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால் நான் என் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே தொங்கும் அம்மாவுக்கு அமைதியான மூச்சை தர முடியும். அந்த திருமண பணியகத்தின் உரிமையாளர் என்னை மிகவும் ஆச்சரியமான பார்வையுடன் பார்த்தாள். ஆனால் அவள் ஒரு கடுமையான வணிகப் பெண். அவள் உடனடியாக தன் முகத்தில் ஒரு தொழில்முறை புன்னகையை கொண்டு வந்து தன் தடிமனான கேடலாக என் முன் வைத்து தன் கட்டணத்தை சொல்லத் தொடங்கினாள். அவள் சொன்னாள்: விஐபி சுயவிவரங்களை பார்க்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை ஏற்பாடு செய்ய, ஒரு மாதத்திற்குள் திருமண உத்தரவாதத்திற்கு எனக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டும். வெறும் காட்சிக்கான காகித துண்டுகளுக்கும் பொய்யான திருமணத்திற்கும் 5 லட்சம் தொகை சிறியதல்ல. ஆனால் நான் அவளிடம் ஒரு ரூபாய் கூட பேரம் பேசவில்லை. நான் என் விலையுயர்ந்த பர்சிலிருந்து என் கிரெடிட் கார்டை எடுத்து கண்ணாடி அந்த பிரகாசமான மேசையில் உரக்க வைத்து சொன்னேன்: இப்போதே இயந்திரம் கொண்டு வாருங்கள். என் கார்டை ஸ்வைப் செய்யுங்கள். எனக்கு இன்று மாலையிலிருந்தே ஆண்களை சந்திக்கத் தொடங்க வேண்டும். என் இந்த துணிச்சலையும் முடிவையும் பார்த்து அங்குள்ள முழு ஊழியர்களும் அதிர்ந்து போனார்கள். ஆனால் வெறும் என் இதயம் மட்டுமே அறிந்தது. உள்ளே நான் எவ்வளவு வெற்றுமனமும் உடைந்தும் இருந்தேன். நான் என் சொந்த விதியின் மீது பைத்தியம் போல் மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தேன். உலகின் பெண்கள் தங்கள் பணத்தால் விலையுயர்ந்த நகைகள், டிசைனர் ஆடைகள் அல்லது சொத்துக்களை வாங்குகிறார்கள். நானோ 32 வயது படித்த பெண். என் இரத்தமும் வியர்வையும் ஈட்டிய அந்த வருமானத்தால் சந்தையில் ஒரு கணவனை வாங்க சென்றேன்.
ஒரு கணவன் எனக்கு மகிழ்ச்சியான குடும்பத்தின் பொய்யான நாடகத்தை ஆட முடியும். நான் அந்த திருமண பணியகத்திலிருந்து வெளியேறி டெல்லியின் அந்த மூடுபனி நிறைந்த சாம்பல் வானத்தை நோக்கி பார்த்தேன். குளிர்ந்த காற்றுகள் என் முடியை முழுவதும் சிதறடித்திருந்தன. ஆனால் எனக்குள் இப்போது எந்த புயலும் இல்லை, வெறும் ஒரு விசித்திரமான பயங்கரமான அமைதி மட்டும். நான் என் தனிப்பட்ட மகிழ்ச்சிகளை கொன்றுவிட்டேன். என் வாழ்க்கையை அன்பு இல்லாத ஒரு சட்டப்பூர்வ ஒப்பந்தத்தில் கட்டும் முடிவை எடுத்துவிட்டேன். இதற்கு ஈடாக எனக்கு அந்த உலகின் மிக விலைமதிப்பற்ற பொருள் கிடைக்கவிருந்தது. என் அம்மாவின் உயிரும் அவள் முகத்தின் அந்த அமைதி நிறைந்த புன்னகையும். அன்றே மாலை நான் டெல்லியின் ஒரு பிரபலமான உணவகத்தில் அம்மாவுக்கு அவள் விருப்பமான உணவை பார்சல் செய்து மருத்துவமனைக்குச் சென்றேன். அம்மா உணவு சாப்பிட்ட பிறகு நான் மிகவும் வெட்கமும் தயக்கமும் கொண்ட பெண் போல் பாசாங்கு செய்தேன். நான் அம்மாவின் இரு கைகளையும் என் கைகளில் எடுத்துக்கொண்டு அவளுக்கு அந்த பொய்யான ஆனால் மிகப்பெரிய நற்செய்தியை சொன்னேன். நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, என் வாழ்க்கையில் ஒரு ஆண் இருக்கிறான். அவன் மிகவும் புத்திசாலி, முதிர்ந்தவன், என்னை மிகவும் நேசிக்கிறான். நாங்கள் இருவரும் கடந்த பல மாதங்களாக ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அலுவலக வேலை காரணத்தால் உங்களிடம் சொல்ல முடியவில்லை. இப்போது உங்கள் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று அவன் கேள்விப்பட்டதும் அவனே பிடிவாதம் செய்கிறான். நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் அவன் என் கணவனாக மாறி நாங்கள் இரு அம்மா மகளையும் கவனித்துக் கொள்ள முடியும். இந்த கடினமான நேரத்தில் என் தோளுடன் தோள் இணைக்க முடியும் என்று. நான் நினைத்தபடியே நடந்தது. என் அம்மாவின் அந்த எலும்பு சட்டமாக மாறிய முகம் திடீரென ஒரு விசித்திரமான பிரகாசத்தால் ஒளிர்ந்தது. கீமோதெரப்பியால் உயிரற்றதாகிவிட்ட அவள் கண்களில் திடீரென கண்ணீரின் ஒரு கடல் வந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர்கள் பயத்தின் அல்ல, வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியின் கண்ணீர்கள். அம்மா நடுங்கும் கைகளால் என்னை இறுக பிடித்துக்கொண்டு கரகரத்த தொண்டையுடன் மீண்டும் மீண்டும் கேட்டாள், நீ என்னை மகிழ்விக்க பொய் சொல்லவில்லையே. நான் என் கண்களில் முழு நம்பிக்கையையும் ஆத்ம நம்பிக்கையையும் நிரப்பிக்கொண்டு அம்மாவின் கண்களை பார்த்து கொண்டே இருந்தேன். கடவுள் மற்றும் என் இறந்த தந்தையின் பொய்யான சத்தியம் செய்து சொன்னேன், இது முழு 100% உண்மை. அம்மா இரு கைகளையும் கூப்பி வானத்தை நோக்கி பார்த்து, அந்த பேராசை கொண்ட அருவருப்பான ஆண்களைப் போல் என் சம்பளம் அல்லது என் ஃப்ளாட்டை பற்றி எந்த மோசமான கேள்வியும் கேட்கவில்லை. அவன் மிகவும் மரியாதையுடன் என் விருப்பங்களை பற்றி கேட்டான். ஒரு தனியான பெண் இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் வேலையில் தாங்க வேண்டிய அழுத்தத்தை பற்றி பேசினான். அவன் கேட்கும் முறை மிகவும் கவனம் செலுத்தியது. அவன் இடையிடையே மிகவும் புத்திசாலித்தனமான பேச்சுகளை சொல்வான். ஆனால் ஒருபோதும் என் மீது ஆதிக்கம் செலுத்த முயலவில்லை. எனக்கு உணர்ந்தது, விக்ரம் மிகவும் படித்த தெளிவான மனிதன், நிலத்துடன் இணைந்தவன். அவன் என்னிடம் சொன்னான், அவன் ஒரு சிவில் இன்ஜினியர், தன் வாழ்க்கையின் போராட்டங்களை பற்றி மிகவும் நேர்மையாக சொன்னான், எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல். எங்களுக்கு இடையே 2 மணி நேரம் எப்படி கழிந்தது எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு நான் அங்கு ஒரு ஒப்பந்த கணவனை வாங்க வந்திருக்கிறேன் என்ற அந்த பயங்கரமான நோக்கத்தையே மறந்துவிட்டேன். எனக்கு தோன்றியது, நான் பல வருடங்களாக இருக்கும் ஒரு மிக பிரியமான நண்பனிடம் இதய பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. 32 வயதில் முதல் முறையாக என் உலர்ந்த கடினமான இதயம் ஒரு வித்தியாசமான துடிப்பை உணர்ந்தது. நான் வானத்தை நோக்கி மனதிற்குள் யோசித்தேன், ஒருவேளை என் கடவுள் என் அம்மாவையும் என் கண்ணீர்களையும் பார்த்துவிட்டான். அதனால்தான் இந்த பயங்கர இருளில் இந்த விக்ரமை எனக்காக ஒரு தேவதையாக அனுப்பியிருக்கிறான் என்று. அந்த முதல் அற்புதமான சந்திப்புக்கு பிறகு விக்ரம் என்னுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்ளத் தொடங்கினான். காலையில் அவன் குட் மார்னிங் செய்தி, மதியம் உணவு சாப்பிட நினைவூட்டுதல், இரவு வேலைக்கு பிறகு அவன் ஒரு சிறிய அழகான அழைப்பு. இவை எல்லாம் என் அந்த இயந்திர வாழ்க்கையில் ஒரு இனிய பழக்கமாக சேரத் தொடங்கினான். விக்ரமின் சுயநலமற்ற அக்கறையையும் மரியாதையையும் பார்த்து நான் என் சுற்றிலும் கட்டியிருந்த அந்த கடினமான உறுதியான சுவரில் மெல்ல மெல்ல விரிசல்கள் உண்டாகத் தொடங்கின. ஆனால் ஒரு உயர்நிலை வணிக மேலாளராக என் மனம் உடனடியாக எச்சரித்தது, நான் இந்த ஏதோ அன்பு காதல் மாயையில் சிக்கிவிடக்கூடாது. நான் என் உண்மையை அறிவேன். இந்த காதல் எண்ணங்களுக்கு எனக்கு ஒரு நொடி கூட நேரம் இல்லை. என் ஒரேயொரு மிக பெரிய நோக்கம் எந்த விலையிலும் என் சான்றிதழை பெறுவது. அதனால் என் அம்மாவின் மூச்சுகள் பிழைக்கும்.
நான் முடிவு செய்தேன், விக்ரமை 3வது டேட்டில் ஒரு மிக அமைதியான, ஆடம்பரமான உணவகத்திற்கு அழைப்பேன். இந்த முறை நான் வேண்டுமென்றே ஒரு மூலையை தேர்ந்தெடுத்தேன். அங்கு எந்த இரைச்சலும் இல்லாத இடம். அதனால் நான் என் இதயத்தின் அந்த மிக பயங்கரமான ரகசியத்தை அவன் முன் திறக்க முடியும். எங்கள் மேசையில் அற்புதமான உணவு பரிமாறப்பட்ட போது நான் உணவை கைகூடத் தொடவில்லை. நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விக்ரமின் கண்களை நேராக பார்த்து என் எல்லா இலைகளையும் திறக்க முடிவு செய்தேன். இந்த நேர்மையான, நல்ல மனிதனை ஏமாற்றத்தில் வைக்க விரும்பவில்லை. நான் என் சொந்த கைகளால் உடைக்க வேண்டிய ஏதோ பொய்யான கனவை காட்டவும் விரும்பவில்லை. நான் மிகவும் கனமான, சோகமான ஆனால் மிக கடுமையான குரலில் பேச்சை தொடங்கினேன். நான் சொன்னேன், விக்ரம், நீ ஒரு மிக நல்ல மனிதன் என்று அறிவேன். கடந்த சில நாட்களில் நீ எனக்கு கொடுத்த மரியாதையையும் புரிதலையும் நான் மிகவும் மதிக்கிறேன். ஆனால் இந்த உறவில் ஒரு அடி கூட முன்னேறுவதற்கு முன் என் வாழ்க்கையின் மிக பயங்கரமான உண்மையை உனக்கு சொல்ல வேண்டும். என் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமானதல்ல. நீ இந்த விலையுயர்ந்த காரிலும் ஆடைகளிலும் பார்க்கும் அளவுக்கு. என் உயிர் சொந்த அம்மா, இந்த உலகில் என் ஒரே இரத்த உறவு, இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனையில் புற்றுநோயுடன் வாழ்க்கை மரண போராடிக் கொண்டிருக்கிறாள். அவள் சிகிச்சையில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு. அதை நான் தானே சுமக்க முடியும். எனக்கு யாருடைய பணமும் தேவையில்லை. ஆனால் என் அம்மாவின் வாழ்க்கையின் கடைசி விருப்பம் அவள் இறப்பதற்கு முன் என்னை மணப்பெண்ணாகவும் ஒரு நல்ல குடும்பத்தில் குடியேறுவதையும் பார்க்க விரும்புகிறாள். அவளுக்கு பயம், அவள் போன பிறகு நான் அனாதையாகவும் உதவியற்றவளாகவும் ஆகிவிடுவேன் என்று. நான் அந்த திருமண பணியகத்திற்கு என் வீட்டை அமைக்கச் செல்லவில்லை. எனக்காக ஒரு சட்டப்பூர்வ கணவனை தேடச் சென்றேன். வெறும் காகிதங்களிலும் உலகின் பார்வையிலும் என்னுடன் நிற்கக்கூடியவர். அதனால் என் அம்மா அமைதியாக வாழ முடியும். இந்த விஷயத்தை உனக்கு சொன்னேன், நீ புரிந்து கொள்ள. நீ என் வாழ்க்கையில் வந்தால் உனக்கு காதல் கிடைக்காது. மருத்துவமனை சுற்றுகள், மருந்துகளின் வாசனை, ஒரு பயங்கரமான மன அழுத்தம் தாங்க வேண்டும். இது உனக்கு மிக அதிகம் என்று தோன்றினால் அல்லது ஏதோ சிக்கலில் சிக்க விரும்பவில்லை என்றால் நாங்கள் இப்போதே இந்த உறவை இங்கேயே முடிக்கலாம். நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கலாம். நம்பிக்கை வை. வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னிடம் எந்த புகாரும் சொல்ல மாட்டேன். இவையெல்லாம் சொல்லும்போது என் பார்வை தாழ்ந்தது. என் கைகள் மேசை துணியை இவ்வளவு இறுக பிடித்திருந்தன. என் விரல்கள் வெள்ளையாயின. நான் முழுமையாக தயாராக இருந்தேன். விக்ரம் இப்போது ஏதோ விசித்திரமான முகத்தை காட்டி ஏதோ சாக்கு தேடி அங்கிருந்து எழுந்து சென்று விடுவான் என்று. உலகின் எந்த நடைமுறை புத்திசாலி மனிதனும் மற்றொருவரின் புற்றுநோய் அம்மாவையும் அவள் இவ்வளவு பெரிய சுமையையும் தன் தலையில் ஏன் சுமப்பான்? ஆனால் என் அந்த எல்லா பயங்கர எதிர்மறை சிந்தனைகளுக்கு மாறாக எங்கள் மேசையில் ஒரு மிக அமைதியான மௌனம் பரவியது. நான் மெதுவாக என் பார்வையை உயர்த்தினேன். பார்த்தேன், விக்ரம் என்னை மிக ஆழமான, புரிதல் நிறைந்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறான். திடீரென அவன் பெரிய சூடான கை முன்னேறி என் நடுங்கும் குளிர்ந்த கைகளை மிக உறுதியாக பிடித்து கொண்டான். விக்ரம் பேசத் தொடங்கினான். அவன் அந்த ஆழமான, வலுவான குரல் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த எல்லா புயல்களையும் அமைதிப்படுத்தி கொண்டிருந்தது. அவன் சொன்னான், அனன்யா, நீ எல்லாவற்றையும் இவ்வளவு எதிர்மறையாக ஏன் யோசிக்கிறாய்? இவையெல்லாம் தனியாக ஏன் தாங்குகிறாய்? இந்த உலகில் வந்தவன் நோயாளியாகவும் இருக்க வேண்டும், போகவும் வேண்டும். நோய் நாம் தானே அழைக்கும் ஒன்றல்ல. உன் இந்த உண்மையால் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. உண்மையைச் சொன்னால் உன் இந்த வீரத்தையும் உன் அம்மாவுக்கான இந்த அர்ப்பணிப்பையும் பார்த்து என் இதயத்தில் உனக்கான மரியாதை மேலும் 100 மடங்கு அதிகரித்துவிட்டது. நீ என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து உன் இதயத்தின் இந்த மிக பெரிய வலியை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் நானும் உன்னிடம் முழு நேர்மையுடன் பேசுவேன். என் வயதும் ஆகிவிட்டது. நானும் ஒரு உண்மையான குடும்பத்தை அமைக்க விரும்புகிறேன். என் அந்தஸ்தில் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் உலகத்திற்கும் சமூகத்திற்கும் முன் உன் உண்மையான கணவனாக நிற்க விரும்புகிறேன். அதனால் நான் உன்னுடன் மருத்துவமனையில் தோளுடன் தோள் இணைத்து ஆண்டியை கவனித்துக் கொள்ள முடியும். நாங்கள் மிகச் சாதாரண முறையில் நீதிமன்ற திருமணம் செய்வோம். நான் திருமணச் சான்றிதழை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வருவேன். அதனால் ஆண்டி பார்த்து அமைதியாக தன் சிகிச்சையை செய்து கொள்ள முடியும். வரவிருக்கும் ஒவ்வொரு சிக்கலிலும் நான் உனக்கு முன் ஒரு கேடயமாக நின்று கொள்வேன். விக்ரமின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் அமிர்தம் போல் கரைந்தது.
அவன் என் இதயத்தை சுற்றிலும் கட்டியிருந்த அந்த வலுவான சுவரை ஒரு நொடியில் நொறுக்கிவிட்டான். என் கண்ணீர்கள் நான் மருத்துவமனைக்கு வெளியே எத்தனை மாதங்களாக அடக்கி வைத்திருந்தேன், இன்று ஒரு அணை போல் உடைந்து விழுந்தன. நான் ஒரு சிறு குழந்தை போல் அந்த உணவகத்தில் புலம்பி புலம்பி அழுதேன். ஏதோ குற்றமற்றவளுக்கு தண்டனைக்குப் பிறகு விடுதலை கிடைத்தது போல். நான் அந்த அறியாத ஆணின் இந்த பெருந்தன்மையின் மீது அழுதேன். என் மார்பில் அந்த கட்டாயக்கல் எப்போதும் அகன்றுவிட்டதற்காகவும் அழுதேன். அந்த ஒரு நொடியில் எனக்கு விக்ரமில் ஒரு மனிதன் அல்ல, சாக்ஷாத் கடவுள் தெரிந்தான். வானத்திலிருந்து வெறும் என் உதவிக்காக இறங்கியவன். நான் என் கண்ணீரால் நனைந்த முகத்துடன் உடனடியாக ஆம் என்று தலையை ஆட்டினேன். அவன் இந்த நேர்மை பொய்யாக இருக்க முடியாது என்று நம்பினேன். நான் என் கண்களால் வாக்குறுதி அளித்தேன். இந்த ஆண் என் அம்மாவை மரணத்தின் வாயிலிருந்து வெளியேற்ற உதவினால் நான் என் மீதமுள்ள முழு வாழ்க்கையையும் அவன் கால்களில் விரித்து விடுவேன். நான் ஒரு மிக கலாச்சாரமுள்ள மனைவியாகவும் அவன் அம்மாவின் ஒரு சேவக மருமகளாகவும் என் முழு வாழ்க்கையை கழித்து விடுவேன். நான் என் முழு வாழ்க்கையின் கயிற்றை விக்ரமின் கைகளில் ஒப்படைத்து விட்டேன். உலகின் மிக வலுவான பாதுகாப்பான கரை கிடைத்துவிட்டது என்று நினைத்து. ஆனால் எனக்கு தெரியாது, டெல்லியின் அந்த காதல் மாலையில் செய்யப்பட்ட அந்த இனிய வாக்குறுதிகளே அந்த பயங்கர சோகத்தின் வெடிமருந்து. அது பின்னர் என் வாழ்க்கையை சாம்பலாக்கவிருந்தது. உணவகத்தின் அந்த இரவு உணவு மிகவும் மகிழ்ச்சியான, புதிய நம்பிக்கை நிறைந்த அமைதியுடன் முடிந்தது. நான் விக்ரமின் திருமண முன்மொழிவை ஏற்றுக்கொண்டபோது அவன் பிள்ளை செலுத்தினான். நாங்கள் இருவரும் சாலை ஓரத்தில் நடந்து சென்றோம். இரவின் குளிர்ந்த காற்றுகள் வீசிக் கொண்டிருந்தன. ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு அனல் ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு தோன்றியது, இப்போது எல்லாம் முடிவு செய்யப்பட்டுவிட்டது. நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று கையொப்பமிட்டு அம்மாவுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆனால் திடீரென விக்ரமின் காலடிகள் நின்றன. அவன் என்னை பார்த்தான். அவன் எப்போதும் அமைதியாக இருக்கும் கண்கள் திடீரென மிகவும் கடுமையாகவும் கவலையிலும் மூழ்கின. அவன் என்னிடம் மிக கனமான குரலில் சொன்னான், அனன்யா, இப்போது இவ்வளவு சீக்கிரம் மகிழ்ச்சியடையத் தேவையில்லை. நான் மிக நேரடியான மனிதன். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. திருமணத்திற்கு முன் நான் கணக்கு பார்க்க விரும்புகிறேன். நான் உன்னை ஏமாற்றத்தில் வைக்க விரும்பவில்லை. நாளையே இந்த திருமணம் செய்ததற்கு உனக்கு எந்த பின்னடைவும் இல்லாமல் இருக்க. விக்ரம் தன் கிராமம் மற்றும் குடும்பத்தை பற்றி சொல்லத் தொடங்கினான். அவன் ஹரியானா அருகே ஒரு மிக பழமையான பெரிய கிராமத்தின் ஒரு பழமைவாத குடும்பத்தின் மூத்த மகன். அவன் குடும்பம் அந்த பகுதியின் மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். அங்குள்ள சௌத்ரி என்று கருதப்படுபவர்கள். வட இந்தியாவின் அந்த கிராமங்களில் குடும்பத்தின் மூத்த மகன் மற்றும் மருமகளின் தோள்களில் முழு குடும்பத்தின் மரியாதையும் சடங்குகளும் ஒரு மிக பயங்கரமான கனமான சுமையாக இருக்கும். விக்ரம் என்னிடம் சொன்னான், அவன் வீட்டில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 20 பெரிய நிகழ்வுகள் நடக்கும். அதில் 5 தலைமுறை பழைய முன்னோர்களின் பித்ருபக்ஷத்தின் நீண்ட பூஜை மற்றும் குடும்பத்தின் ஆண்டு சடங்கு அடங்கும். இந்த எல்லா கர்மகாண்டங்களும் 56 உணவுகள் சமைக்கும் பொறுப்பும் வெறும் குடும்பத்தின் மூத்த மருமகள் தோள்களில் மட்டுமே இருக்கும். அவன் என் கைகளை இறுகப் பிடித்தான். அவன் குரலில் ஒரு விசித்திரமான தயக்கம் இருந்தது. அவன் சொன்னான், ஒவ்வொரு வருடமும் இந்த சிராத்தங்களிலும் பூஜைகளிலும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். முழு சமூகத்திற்கும் உணவு கொட்டுக்க வேண்டும். ஆனால் மிக பயங்கரமான விஷயம் பணம் அல்ல, என் அம்மா, அதாவது என் வரவிருக்கும் மாமியார் கமலாதேவி. விக்ரம் எனக்கு தெளிவாக சொன்னான், அவன் அம்மா முழுமையாக பழைய சிந்தனை கொண்ட கடுமையான கொடூரமான பெண். நவீன நகரத்தில் வேலை செய்யும் பெண்களை கடுமையாக வெறுக்கிறாள். கமலாதேவியின் பார்வையில் ஒரு மருமகளின் அந்தஸ்து வெறும் ஒரு வேலைக்காரி மற்றும் வாரிசு உருவாக்கும் இயந்திரத்தை விட அதிகமல்ல. மருமகளின் வேலை தலையில் பல்லு வைத்துக் கொள்வது, இரவும் பகலும் சமையலறையில் உழைப்பது, மாமனார் வீட்டாரின் ஒவ்வொரு அநீதியையும் தலைவணங்கித் தாங்குவது. விக்ரம் என்னை எச்சரித்தான், நான் அவன் வீட்டின் மருமகளாக ஆனால் என் இந்த கார்ப்பரேட் அகங்காரத்தையும் பெருமையையும் வெளியே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். டசன் கணக்கானவர்களுக்கு உணவு சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் மாமியாரின் அந்த விஷமான கூர்மையான கிண்டல்களை திருப்பி பதிலளிக்காமல் தாங்க வேண்டும். விக்ரமின் ஒவ்வொரு வார்த்தையும் என் வாயில் கொதிக்கும் தண்ணீர் போல் பாய்ந்தது. நான் ஒரு உயர்தர நிர்வாகி, கோடிக்கணக்கான ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுபவள். என் சைகையில் முழு ஊழியர்களும் ஓடுபவர்கள். என் கைகள் ஒருபோதும் சமையலறையில் 1 கிலோ வெங்காயத்தை கூட வெட்டவில்லை. பொய்யான பாத்திரங்களின் குவியலை சுத்தம் செய்யவும் இல்லை. ஒரு அறியாத அங்கிருந்து தொடர்ச்சியாக அகர்பத்தி மற்றும் ஹவன சாம்பலின் வாசனை வந்து கொண்டிருந்தது.
மாளிகையின் தாழ்வாரத்தில் குடும்பத்தின் எல்லா ஆண்களும் நாற்காலிகளிலும் சார்பாய்களிலும் பரவியிருந்தனர். யாரோ பீடி பிடிக்கிறான், யாரோ ஹுக்கா குடிக்கிறான். ஆனால் ஒரு ஆணும் திரும்பி எங்களை பார்க்கவோ என் வரவேற்பு செய்யவோ சிரமப்படவில்லை. விக்ரம் என்னை நேராக மாளிகையின் பின்புற பகுதிக்கு அழைத்து சென்றான். அங்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு புகை படிந்த சமையலறை இருந்தது. அங்கே என் வரவிருக்கும் மாமியார் கமலாதேவி ஒரு பெரிய சார்பாயில் அமர்ந்து கீரை வெட்டி கொண்டிருந்தாள். கமலாதேவி ஏறக்குறைய 60 வயதுடைய மிகவும் உருண்டையான அதிகாரமுள்ள பெண். அவள் கண்ண எலும்புகள் புடைத்திருந்தன. அவள் கண்கள் பசியுள்ள கழுகு போல் கொடூரமாக தோன்றின. நான் முன்னேறி மிகவும் மரியாதையுடன் அவள் கால்களை தொட்டபோது அவள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு பதிலாக மிக அசிங்கமான வெறுப்பு நிறைந்த குரலில் ஹும் செய்தாள். அவள் கீரையை தரையில் எறிந்தாள். தன் கைகளை துடைத்தாள். அந்த கரகரப்பான குத்தும் குரலில் முழு குடும்பத்தின் உரிமையாளராக இருக்கும் அதிகாரத்தை காட்டத் தொடங்கினாள். கமலாதேவி என் ஆடைகளையும் என் உடலையும் தலையிலிருந்து கால் வரை மிகவும் கேலித்தனமாக பார்த்துச் சொன்னாள். நகரத்தின் மேம்சாப் ஆகி இந்த உதடுகளையும் நகங்களையும் சிவப்பு மஞ்சள் செய்து வைத்திருக்கிறாய். இதனால் எங்கள் வீட்டின் சாணம் மற்றும் மண் வேலைகள் நடக்காது. அவள் எனக்கும் விக்ரமுக்கும் முன்பாக நேரடியாக அறிவித்தாள். அவள் குடும்பம் பகுதியின் மிக உயர்ந்த குடும்பம். அவள் வீட்டின் விதிமுறைகள் இராணுவத்தை விடவும் கடுமையானவை. அவள் சொன்னாள், அவள் வீட்டின் வாசலை தாண்ட வேண்டுமானால் உன் அளவுக்குள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காலை சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து முழு பெரிய முற்றத்தையும் துடைக்க வேண்டும். சமையலறை முழு வேலையையும் தனியாக சமாளிக்க வேண்டும். குடும்பத்தில் எத்தனை சிராத்தங்களும் சடங்குகளும் இருந்தாலும் அதில் 130 பேருக்கு உணவை தானே தன் கைகளால் சமைக்க வேண்டும். குடும்பத்தின் ஏதேனும் பெரியவர் ஏதாவது கிண்டல் செய்தால் வாயிலிருந்து ஹூ என்றும் வரக்கூடாது. கமலாதேவி மேலும் ஒரு விஷமான பேச்சை விட்டு சொன்னாள். நீ வெளியே எவ்வளவு லட்சம் ரூபாய் சம்பாதித்தாலும் எனக்கு அதில் அக்கறை இல்லை. ஆனால் இந்த வீட்டிற்குள் நீ என் செருப்பின் கீழ் இருந்து என் ஒவ்வொரு பேச்சையும் கேட்க வேண்டும். திருப்பி பதிலளிக்க தேவையில்லை. கமலாதேவியின் வாயிலிருந்து வந்த இந்த அசிங்கமான அவமானகரமான வார்த்தைகளை கேட்டு என் உடலின் எல்லா இரத்தமும் கொதிக்கத் தொடங்கியது. ஒரு உயர் கார்ப்பரேட் தலைவராக இருக்கும் என் முழு பெருமை கிளர்ச்சி செய்ய தயாரானது. என் மனம் கத்தி சொல்ல விரும்பியது. நான் உன் மகனை திருமணம் செய்கிறேன். உன் கட்டுப்பட்ட அடிமை ஆகவில்லை என்று. ஆனால் அதே நொடியில் விக்ரம் என் பின்னால் தோளை மிக இறுக அழுத்தினான். என் அளவையும் என் நோக்கத்தையும் நினைவூட்டுவது போல். நான் என் பற்களால் என் உதடுகளை கடித்து கொண்டேன். அந்த கொதிக்கும் கோபத்தை விஷம் போல் தொண்டைக்கு கீழே இறக்கினேன். நான் தலைவணங்கி ஒரு அடிமை போல், ஆம் சாசுமா என்றேன். நான் என்னை நினைவூட்டிக் கொண்டேன். இவையெல்லாம் வெறும் என் அம்மாவுக்காக. இந்த சேற்றில் இறங்க வேண்டும். என் அம்மா உயிருடன் இருக்க. எங்கள் திருமணம் அந்த கிராம பயணத்திற்கு சரியாக 2 வாரங்களுக்கு பிறகு நடந்தது. என் பிடிவாதத்திலும் மாமனார் வீட்டாரின் பணத்தை சேமிக்கவும் நாங்கள் டெல்லியின் ஒரு மிகச் சாதாரண சிறிய ஹாலில் திருமணத்தை ஏற்பாடு செய்தோம். நான் என் பையிலிருந்து திருமணத்தின் ஒவ்வொரு செலவையும் சுமந்தேன். என் விலையுயர்ந்த டிசைனர் சேலையிலிருந்து பாரதியார்களின் கனமான உணவு மற்றும் பூக்களின் அலங்காரம் வரை எல்லாம் அந்த கிரெடிட் கார்டிலிருந்து சென்றது. என் ஒரே நோக்கம் என் அம்மா முன் ஒரு பரிபூரணமான பொய்யான நாடகத்தை காட்ட முடியும். அதை பார்த்து அவள் மகிழ்ச்சியுடன் தன் நோயுடன் போராட முடியும். திருமணத்தின் அந்த நாள் மிக அவசரமாக கழிந்தது. எய்ம்ஸ் மருத்துவர்களின் சிறப்பு அனுமதிக்கு பிறகு என் அம்மாவுக்கு சில மணி நேரங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து வெளியே வர அனுமதி கிடைத்தது. தன் ஒரே மகளின் கன்னியாதானம் செய்ய என் அம்மா சரிதா தேவி மிக அழகான சிவப்பு நிற பனாரசி சேலையில் அங்கு வந்தாள். நான் அவளுக்கு மிக நல்ல மேக்கப் செய்திருந்தாலும் கீமோதெரபியின் விஷத்தால் அவள் மஞ்சள் வாடிய முகம் அவள் பலவீனத்தை தெளிவாக காட்டியது. ஆனாலும் அன்றைக்கு என் அம்மாவின் கண்களில் இருந்த பிரகாசம் உலகின் எந்த வைரத்திலும் இருக்க முடியாது. ஷெஹ்னாயின் ஒலி எழுந்தபோது என் அம்மா நடுங்கும் கைகளால் என் கையை விக்ரமின் கைகளில் ஒப்படைத்தாள். அவள் கன்னங்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர்கள் வழிந்தன. தொண்டை முழுவதும் அடைத்திருந்தது. அம்மா அழுது கொண்டு சொன்னாள், விக்ரம், நான் என் வாழ்க்கையின் மிக விலைமதிப்பற்ற பொறுப்பை உனக்கு ஒப்படைக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்ளுங்கள். அம்மா என்னை திரும்பி பார்த்து கண்டிப்பான உத்தரவு கொடுத்தாள். மகளே, மாமனார் வீட்டில் எப்போதும் எல்லோருக்கும் தலைவணங்கி மரியாதை செய். ஒவ்வொரு பேச்சையும் தாங்கிக் கொள். அதனால் உன் வீடு எப்போதும் குடியேறியிருக்கும்.
என் அம்மாவின் இந்த கண்ணீர்களையும் அவள் இந்த உதவியற்ற தன்மையையும் பார்த்து என் இதயத்தின் ஆயிரக்கணக்கான துண்டுகள் ஆயின. ஆனால் நான் என் உதடுகளில் ஒரு மிக அற்புதமான இனிய பொய்யான புன்னகையை அலங்கரித்திருந்தேன். நான் அம்மாவை இறுக அணைத்து கொண்டு அவள் காதில் கிசுகிசுத்துச் சொன்னேன், அம்மா, நீங்கள் கவலையில்லாமல் உங்கள் சிகிச்சையை செய்யுங்கள். உங்கள் மகளுக்கு எப்போதும் ஒரு மிக வலுவான தோள் கிடைத்துவிட்டது. திருமணத்தின் அந்த நாடகம் மிக நன்றாக முடிந்தது. அம்மா ஒரு மிக புதிய ஆற்றலுடனும் மகிழ்ச்சியுடனும் மீண்டும் மருத்துவமனையின் தன் படுக்கைக்கு திரும்பினாள். அங்கு நான் என் அந்த மலை போன்ற திருமண ஆடையை கழற்றியதும் நான் என் வாழ்க்கையின் அந்த பயங்கர நரகத்தில் காலடி எடுத்து வைத்தேன். அங்கு என் விதியில் வெறும் கண்ணீர்களும் என் கர்மங்களின் கடனை செலுத்துவதும் எழுதப்பட்டிருந்தது. திருமணம் மிக எளிதாகவும் என் திட்டத்தின்படியும் முடிந்தது. நீதிமன்ற திருமணத்தின் அந்த அரசு காகிதம், அதில் பதிவாளரின் முத்திரை பதிந்திருந்தது. அதை நான் ஒரு மிக அழகான சட்டகத்தில் வைத்து அம்மாவின் மருத்துவமனை அறையில் அவள் படுக்கைக்கு நேர் முன் வைக்கச் செய்தேன். தன் மகளின் இந்த பொய்யான திருமணத்தின் அந்த சட்டச் சான்றிதழை பார்த்து என் அம்மாவின் பாதி நோய் மறைந்துவிட்டது போல். அவள் முன்பை விட அதிகம் உணவு சாப்பிடத் தொடங்கினாள். கீமோதெரபியின் அந்த கொடூரமான வலியும் அவளுக்கு குறைவாக உணரப்பட்டது. மருத்துவர்களும் என் அம்மாவின் இந்த அற்புதமான மனமீட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். எனக்கு இது மிக பெரிய ஆதாரம். நான் என்னை இந்த திருமணத்தில் விற்று சரியான முடிவை எடுத்தேன். நான் என்னை ஆறுதல் படுத்திக் கொண்டேன். என் அம்மாவின் மூச்சு ஓடிக்கொண்டிருந்தால் நான் வெறும் கால்களால் நெருப்பின் ஆற்றில் நடக்கவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது, நான் குடும்பத்தின் பெயரால் நடக்கும் இந்த நரக விதிகளின் மதிப்பீடு உண்மையை விட மிக பயங்கரமாக இருந்தது. என் திருமணத்திற்கு ஒரு வாரம் கூட ஆகவில்லை. தேனிலவு தூரம் அமைதியாக தூங்கும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. விக்ரம் எனக்கு ஆணை பிறப்பித்தான். அவன் பாட்டனாரின் மிக பெரிய ஸ்ராத்தம் இருக்கிறது. நான் அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுத்து உடனடியாக கிராமத்திற்குச் சென்று எல்லா தயாரிப்பும் செய்ய வேண்டும். நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அலுவலகத்திலிருந்து நீண்ட விடுப்பு எடுத்தேன். காலை இருட்டில் என் காரை ஓட்டி விக்ரமுடன் அந்த கிராமத்திற்குச் சென்றேன். மாளிகையின் முற்றத்தில் கால் வைத்ததும் என் மாமியார் கமலாதேவி ஒரு மிக தடிமனான பழைய டைரியை என் வாயின் முன் எறிந்தாள். அவள் அந்த பழைய டைரியை மரமேசையில் உறக்க வைத்து கட்டியபடி அறிவித்தாள், இந்த டைரியை திறந்து படி. இந்த குடும்பத்தின் எல்லா முன்னோர்களின் பட்டியல், அவர்களின் 7ஆம் ஆண்டு சடங்குகளும் பூஜைகளும் இந்த வீட்டில் நடக்கும். வருடத்தின் 12 மாதங்களில் இந்த வீட்டில் குறைந்தபட்சம் 24 இத்தகைய பெரிய நிகழ்வுகள் நடக்கும். இப்போது இந்த குடும்பத்தின் மூத்த மருமகளாக இந்த எல்லா பொறுப்பும் உனக்கு. நீ உன் டெல்லி அலுவலகத்தின் ஏதோ சாக்கு சொல்லி இந்த பொறுப்பிலிருந்து ஓட முடியாது. நான் நடுங்கும் கைகளால் அந்த டைரியை திறந்தேன். என் தலையில் வலி உண்டானது. பக்கங்களில் டஜன் கணக்கான விசித்திரமான பெயர்களும் இந்த நாட்காட்டியின் தேதிகளும் எழுதப்பட்டிருந்தன. அவற்றை பார்த்து என் மனம் மரத்து போனது. ஆனால் இது அந்த பயங்கர கனவின் தொடக்கம் மட்டுமே. கமலாதேவி எனக்கு ஒரு மிக நீண்ட பட்டியலை கொடுத்தாள். அதில் சிராத்தத்தின் எல்லா விலையுயர்ந்த பொருட்களும் ரேஷனும் எழுதப்பட்டிருந்தன. கூடவே சில மடிந்த அழுக்கான நோட்டுகளின் ஒரு சிறிய கட்டை என் கையில் வைத்து மிக பெருமையுடன் சொன்னாள், இது குடும்பத்தின் மற்ற சகோதரர்கள் சேகரித்த நன்கொடை. அந்த சில ரூபாய்களை பார்த்து நான் புரிந்து கொண்டேன். கமலாதேவி கொடுத்த 56 உணவுகள் மற்றும் விருந்துகளின் பட்டியலில் இந்த பணம் அவள் வாயில் சீரகத்தின் அளவு கூட இல்லை. ஆனால் நான் அந்த முதல் நாளில் எந்த கூச்சலும் செய்ய விரும்பவில்லை. என் நாடகத்தை கெடுக்க நான் ஒன்றும் சொல்லாமல் என் அந்த தங்க கிரெடிட் கார்டை எடுத்தேன். நகரத்தின் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று என் பையிலிருந்து 3 லட்சம் மதிப்புள்ள மிக விலையுயர்ந்த அற்புதமான ரேஷன் வாங்கினேன். நான் நாட்டு நெய், பாஸ்மதி அரிசி, விலையுயர்ந்த கொட்டைகள், மிகச்சிறந்த தர பனீர் வாங்கினேன். மாமனார் வீட்டாரின் மரியாதையில் எந்த குறையும் இல்லாமல் இருக்க. ஆனால் நான் அந்த கனமான மூட்டைகளையும் பைகளையும் எடுத்துக்கொண்டு மாளிகையின் சமையலறைக்கு சென்றபோது அங்குள்ள காட்சியை பார்த்து என் தொண்டையில் இரத்தக் குழம்பு சிக்கினது. அந்த மாளிகையின் காற்றோட்டமான குளிர்ந்த தாழ்வாரம் மற்றும் முற்றத்தில் குடும்பத்தின் எல்லா ஆண்களும் என் கணவர் விக்ரமும் மிகவும் ஆடம்பரமாக நாற்காலிகளில் யாரோ ஹுக்கா பிடித்து புகை வளையங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தான்.
யாரோ நிலக்கடலை மென்று கொண்டிருந்தான். எல்லாரும் உரக்க சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் டிவியில் கிரிக்கெட் போட்டியை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த டசன் கணக்கான ஆண்களில் ஒருவருக்கும் கூட வெட்கம் வரவில்லை. வந்து பெண்களின் சமையலறையில் ஏதாவது உதவி செய்ய. ஆனால் மறுபுறம் அந்த பழைய தகரக் கூரையுள்ள கொடிய சமையலறையில் அங்கு தந்தூரின் வெப்பத்தால் ஏதோ அடுப்பு எரிவது போல் தோன்றியது. நானும் சில வயதான சித்தியர்களும் எண்ணெய் மற்றும் மசாலாக்களுக்கு இடையே மிருகங்கள் போல் உழைத்துக் கொண்டிருந்தோம். என் உடலிலிருந்து வியர்வை இவ்வளவு வழிந்தது. நான் இப்போதுதான் குளித்தது போல். என் அந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டு டிசைனர் குர்தா வியர்வை மற்றும் மஞ்சள் கரைகளால் முழுவதும் கெட்டுப் போயிற்று. நான் நடுங்கும் கைகளால் அந்த கனமான கத்தியால் கிலோ வெங்காயம் மற்றும் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தேன். இன்று வரை வெறும் லேப்டாப் கீபோர்டுமை மட்டுமே இயக்கிய என் கைகள் இன்று கடினமான விறகுகளை உடைத்து கனமான கடாய்களை ஏற்றிக் கொண்டிருந்தன. கமலாதேவி சரியாக என் தலைக்கு மேல் ஒரு கழுகு போல் நின்று கொண்டு அவள் கழுகு போன்ற கண்கள் என் ஒவ்வொரு அசைவையும் ஸ்கேன் செய்து கொண்டிருந்தன. அவள் அந்த வெறுப்பு நிறைந்த குரல் கடாயில் எழும் சீரல் ஒலியையும் மூழ்கடித்து கொண்டிருந்தது. அவள் என் மீது கத்தியபடி சொன்னாள், இந்த பனீரை இவ்வளவு தடிமனாக ஏன் வெட்டினாய்? மக்களின் தொண்டையில் சிக்க வைக்கப் போகிறாயா? அவள் என்னை கிண்டல் செய்தாள். நீ பருப்பை எரித்து கருப்பாக்கிவிட்டாய். டெல்லியின் இந்த படித்த மேம் உண்மையில் ஒரு அறியாத படிக்காத பெண். ஒருவேளை உணவு சமைக்கத் தெரியாது. இவள் அம்மா இவளுக்கு எவ்வளவு மோசமான சம்ஸ்காரங்களை கொடுத்திருக்கிறாள். கமலாதேவியின் வாயிலிருந்து என் அம்மாவுக்காக வந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் சுயமரியாதையின் மீது கத்தி போல் விழுந்தது. என் மார்பில் இவ்வளவு புயல் எழுந்தது. என் கண்ணீர்கள் வரத் தொடங்கின. நான் என் உதடுகளை இவ்வளவு இறுக கடித்தேன். அங்கிருந்து ரத்தம் வழிந்தது. என் வாயிலிருந்து என் மரியாதையை காக்கும் ஏதாவது வசைச்சொல் அல்லது பதில் வராமல் இருக்க நான் மீண்டும் மீண்டும் ஒரே மந்திரத்தை நினைவூட்டிக் கொண்டேன். இவையெல்லாம் என் அம்மாவின் உயிரை வாங்க செய்கிறேன். நீ இந்த நரகத்தை தாங்கியே ஆக வேண்டும். நான் வெட்டும் பலகையில் தலை வணங்கி வெங்காயம் வெட்டிக் கொண்டே இருந்தேன். என் கண்ணீர்கள் என் வியர்வையுடன் கலந்து உயர்ந்த வெட்டும் பலகையில் விழுந்தன. என் கணவர் விக்ரம் ஒரு காலத்தில் டெல்லியின் தெருக்களில் உலகின் எல்லா மகிழ்ச்சிகளையும் தருவதாக வாக்குறுதி அளித்தவன் இப்போது தாழ்வாரத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தான். தன் மனைவியை தன் அம்மாவின் கிண்டல்களிலும் அநீதிகளிலும் மூழ்க அனுமதித்து முழுமையாக கைவிட்டிருந்தான். வெறும் திருமணம் நான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருமானத்தையும் இளமையையும் கொடுத்து வாங்கியது உண்மையில் ஒரு பயங்கரமான சிறையாக மாறிவிட்டது. அது ஒரு பெண்ணின் உடலையும் ஆன்மாவையும் கிழித்து கிழித்து தின்று கொண்டிருந்தது. என் அந்த போலி பெரிய குடும்பத்தின் மருமகளாக ஆன பிறகு என் வாழ்க்கையின் அந்த பயங்கர ஓட்டம் தொடங்கியது. அது என்னை உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முழுமையாக பிழிந்துவிட்டது. ஏறக்குறைய 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது சில சமயம் ஒவ்வொரு வாரமும் நான் என் அலுவலகத்தில் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்களையும் முக்கியமான லாபங்களையும் விட்டுவிட்டு என் காரை ஓட்டி 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மங்கலான கிராமத்திற்கு வரவேண்டியிருந்தது. சில சமயம் பாட்டனாரின் சிராத்தம், சில சமயம் பாட்டியின் ஆண்டு சடங்கு, சில சமயம் குலதெய்வத்தின் பூஜை, சில சமயம் வேறு ஏதோ பாசாங்கு. திங்கள்கிழமை ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் கமலாதேவியின் அந்த ஆணை தொலைபேசி அழைப்பு வந்தால் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கு செல்ல வேண்டும். நான் செல்வதில் அரை மணி நேரம் கூட தாமதமானால் கமலாதேவி நேரடியாக என் நோயுற்ற அம்மாவை வசைபாடுவதை தொடங்குவாள். அவள் கத்தியபடி சொல்வாள், எங்கள் குடும்பத்தின் விதி கெட்டுவிட்டது. நாங்கள் இத்தகைய பேராசை கொண்ட மோசமான மருமகளை கொண்டு வந்தோம். அவள் தன் முன்னோர்களை விட சில ரூபாய்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறாள். இவள் அம்மா அங்கு மருத்துவமனையில் இறக்கப் போகிறாள். ஆனால் இவளுக்கு இந்த அறிவு இல்லை. மாமனார் வீட்டாருக்கு சேவை செய்து சிறிது